ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பி புக். இன்றைய வகுப்புல தமிழ் பாட பகுதியில டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் பகுதியை தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த பகுதியிலிருந்து இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பகுதிக்கான கான்செப்ட் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இயல் 1ல வந்து உங்களுக்கு தொடர் இலக்கணம் சொல்லி ஒரு பகுதி கொடுத்திருப்பாங்க, இலக்கண பகுதி. அந்த பகுதி தான் வந்து இந்த டாபிக் உடைய பேசிக் கான்செப்ட். அதனால மறக்காம இந்த லெசனை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க, ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதற்கான வீடியோ கிளாஸஸும் பிஏ புக்ல அவைலபிளா இருக்கு. இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் இயர் 1 தொடர் இலக்கணம்ங்கிற தலைப்புல அவைலபிளா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லயே இந்த லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த லெசன்ல வந்து உங்களுக்கு தன்வினை, பிறவினை, செய்வினை, செயபாட்டு வினைனா என்னன்னு கொடுத்திருப்பாங்க. முக்கியமா தன்வினைக்கும் செய்வினைக்குமான வேறுபாடு என்னங்கிறத கொடுத்திருப்பாங்க. இதை உங்களுக்கு டீட்டெயில்டா இந்த வீடியோ கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் கான்செப்ட் ஐடியா வந்து கிடைக்கும். முதல்ல செய்வினை, செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். குமரன் ஓவியம் வரைந்தான். இந்த தொடர் வந்து என்ன வகையான வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல குமரன் அப்படிங்கிறது எழுவாய். இந்த எழுவாய் செய்த செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரைந்தான். அப்ப அதுதான் பயனிலை. எதை வரைந்தான் அப்படிங்கிற கேள்விக்கு எதை செய்தான், எந்த வினையை எதை கொண்டு வினை செய்தான் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலா வரக்கூடியது வந்து செயபடு பொருள்னு சொல்லுவாங்க. அப்ப ஓவியத்தை வரைந்தான், அப்ப ஓவியம்ங்கிறது வந்து செயபடு பொருள். இந்த மாதிரி ஒரு எழுவாய் அது செய்யும் செயலை கொண்டு முடிந்தால் அந்த வாக்கியம் செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மட்டும் இல்லாம அதுல செயபடு பொருள் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவான ஐங்கிறத வெளிப்படையாவும் அல்லது மறைந்தும் செயபடு பொருள் வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? இதுல குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படின்னா குமரன் ஓவியத்தை வரைந்தான்ங்கிறதா இந்த தொடருக்கான பொருள். அப்ப ஓவியத்தை ஐங்கிற இந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது இந்த தொடர்ல மறைந்து வந்திருக்கு. சோ இருந்தாலும் இது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். இதற்கான டெபினிஷன் உங்களுக்கு ஓல்டு புக்ல கொடுத்திருப்பாங்க. இப்ப உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்க. செய்வினை வாக்கியம்னா எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். செய்யப்படும் பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐயானது வெளிப்பட்டும் வரும், சில தொடர்களில் மறைந்தும் வரும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அப்ப இது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். அடுத்தது பிறவினை சொற்றொடரை கண்டறிக அப்படின்றாங்க. இதுல எது பிறவினை சொற்றொடர்? ஃபர்ஸ்ட் பிறவினை தொடர் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? சோ இப்ப பிறவினை தொடர் அப்படின்னா என்னன்னா டெபினிஷன் உங்களுக்கு நியூ புக்லயே கொடுத்திருப்பாங்க பாருங்க. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை தொடர். அதாவது எழுவாயே அந்த வினையை செய்யாம வேற யாரையாவது வச்சு அந்த வினையை செய்ய வைக்குது. அதாவது எழுவாய் வந்து எழுவாய் செய்யாது, அது மூலியமா வேற யாரையாவது வச்சு செய்ய வைக்கும். சோ அந்த மாதிரி செஞ்சா அது வந்து பிறவினை தொடர். இதுல வந்து இந்த 4 தொடர்ல எது பிறவினை தொடர்னா முதல் தொடர் தான். ஏன்னா கபிலனை திருத்த செய்தான் அப்படின்னா கபிலன் திருந்தலை, கபிலனை திருத்த செய்தான். கபிலனை வேற யாரோ ஒருத்தங்க திருத்திருக்காங்க. இந்த இடத்துல எழுவாய் வெளிப்படல. இது வந்து தோன்றா எழுவாய்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கபிலன்கிறது எழுவாயே கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறீங்க. ஒரு பெயர் வந்து முன்னாடி வந்தாலே இது எழுவாயின்ட்டு. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் எழுவாய் கபிலன் கிடையாது, கபிலனை. அப்ப இது செயபடு பொருளாத்தான் வந்திருக்கே தவிர எழுவாயா வரல. ஓகேங்களா? இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு ஐங்கிறது ஒரு பெயர் சொல்லோடு சேர்ந்து ஒரு தொடர்ல இடம்பெறுது அப்படின்னா அது வந்து செயல்படு பொருளாக இடம்பெற்றிருக்கும். அப்ப இந்த இடத்துல கபிலனை திருந்த செய்தான். அப்ப வேற யாரோ ஒருத்தங்க கபிலனை திருத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப எழுவாய் திருந்தல, எழுவாய் வந்து கபிலனை திருத்தி இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இதுதான் வந்து பிறவினை தொடர். இதுல கபிலன் திருந்தினான் அப்படின்னா கபிலன்கிறதா எழுவாய், அவன் தான் திருந்திருக்கான். அப்ப அது வந்து தன்வினை தொடரா மாறிடு. புரியுதுங்களா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். கபிலன் திருந்தினான்னா அவன் அவனை திருத்திக்கிட்டான்னு அர்த்தம். அதுவே கபிலனை திருத்த செய்தான்னா வேற யாரோ ஒருத்தங்க கபிலனை திருத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த தொடர்ல எழுவாய் வெளிப்படவில்லை. சோ அதனால தோன்றா எழுவாயினும் சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? அடுத்தது வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்த தொடர் பார்த்தோன்னே சொல்லலாம் செயபாட்டு வினை. இந்த செயபாட்டு வினை தொடரை நீங்க கண்டறியறதுக்கு ஹிண்ட் வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய ஸ்கூல் புக்லயே கொடுத்திருக்காங்க. படு, உன், பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது கட்டாயம் வந்து என்னன்னா செயபாட்டு வினைதான். ஓகேங்களா? சோ அதனால படு, உன், பெரு, போயிற்று, போனது ஆகிய துணை வினைகள் ஒரு சொற்றொடர்ல அமையுது அப்படின்னாலே அது செயபாட்டு வினை தொடராத்தான் இருக்கும். சோ இங்க வளர்க்கப்பட்டதுன்னு இருக்கா, அப்ப இந்த இடத்துல படுங்கிறதா பட்டது அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இது வந்து ஒரு செயபாட்டு வினை வாக்கியம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு.
தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. இதுல தமிழ் பற்றுங்கிறதும் ஒரு பெயர் சொல் தான். தமிழ் அறிஞர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் தான். ஒரு பெயர் சொல்ல மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் அப்படிங்கிறது சேர்வதனால் அது கருத்தாவாக மாறும். சோ ஒரே தொடர்ல ரெண்டு பெயர் சொற்கள் அமைந்திருந்தாலும் அதுல எது வந்து கருத்தா, எது வந்து அந்த செயலை செய்து அப்படிங்கறத வேறுபடுத்தி காட்டக்கூடியது எதுனா இந்த ஆளுங்கிற வேற்றுமை உருவுதான். சோ இந்த மாதிரி மூன்றாம் வேற்றுமை உருவு ஒரு தொடரில் வெளிப்பட்டு படுபட்டது ஆகிய சொற்களை கொண்டு துணை வினைகளை கொண்டு முடியுது அப்படின்னா அந்த தொடர் வந்து கட்டாயம் ஒரு செயபாட்டு வினை வாக்கியம். ஓகேங்களா? அப்ப இது வந்து செயபாட்டு வினை வாக்கியம். அடுத்தது கட்டளை தொடரை கண்டறிக. அப்துல் நேற்று வந்தான். இது வந்து என்னது? தன்வினை வாக்கியம். அப்துல் நேற்று வந்தான்னா அவனாதான் வந்தான், அவனை யாரும் வர வைக்கல. வர வச்சிருந்தாங்கன்னா அது பிறவினை வாக்கியம். அப்துல் நேற்று வந்தான், அவனா வந்திருக்கான், அப்ப அது வந்து தன்வினை வாக்கியம். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அப்துல் நேற்று வருவித்தானா வேற யாரையும் ஒருத்தங்களை வர வச்சிருக்கான். அப்ப அப்துல்ங்கிற எழுவாய் அது வரல, அது யாரையோ ஒருத்தரை வர வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இது வந்து என்னன்னா பிறவினை வாக்கியம். அடுத்தது இது நாற்காலி. இதுல இது நாற்காலி, நாற்காலி இதுன்னு மட்டும் இருந்தா பொருள் தராது. இது நாற்காலினா ஒரு தொடரா அமைது. அப்ப இந்த தொடர்ல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் எதுனா நாற்காலி. நாற்காலிங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல். ஒரு தொடரில் பொருள் தரக்கூடிய, ஒரு தொடரை முற்று பொருள் தரக்கூடிய அந்த சொல்லைத்தான் பயனிலைன்னு சொல்லுவோம். அந்த பயனிலை இங்க ஒரு பெயர் சொல்ல அமைந்திருக்கிறதுனால இத பெயர் பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர்னா கட்டளை இடுறோம், ஒரு விஷயத்தை ஏவுறோம், இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை, அதாவது ஒரு செயலை செய்யக்கூடாது செய் அப்படின்னு நம்ம ஏவுறோம் அப்படின்னாலே அந்த ஏவுதல் தான் வந்து கட்டளை. அப்ப பறிக்காதேன்னு மத்தவங்களை பார்த்து சொல்றோம், பூக்களை பறிக்காதீங்க, அப்ப இதுதான் கட்டளை தொடர். ஓகேங்களா? அடுத்தது பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. சோ பாட்டு என்னதான்? ஒரு பெயர் சொல். கபிலன் பெயர் சொல். ஆனா இந்த இடத்துல ஒரு பெயர் சொல் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவை ஏற்று வந்ததுனால் இந்த இடத்துல அது கருத்தாவாக குறிப்பிடப்படுது. அப்ப கருத்தா வந்திருக்கு. பாடப்பட்டது வந்துருச்சா? பட்டது எல்லாம் வந்துச்சுன்னா என்னது? செயபாட்டு வினை வாக்கியம். அப்ப இந்த தொடர் என்னன்னா செயபாட்டு வினை வாக்கியம். அடுத்தது இவ்வரிகளில் உள்ள பொருட்கோளை கண்டறிக. இது ஒரே ஒரு பொருட்கோள் தான் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த தகுதி தேர்வுல கேட்டிருக்காங்க. பட் இதையும் தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆழத்து மேல குவளை குளத்துல வாழி நெடிய குரங்கு. ஆழம் அப்படின்னா என்னன்னா ஆலமரம்னு அர்த்தம். ஆழத்து மேலே குவளை அப்படின்னா குவளைனா ஒரு மலர். குளத்துல வாழி நெடிய குரங்கு, குளத்துல வந்து ஒரு வால் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு குரங்கு இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலா இது எப்படி வரணும்னா ஆழத்து மேல வாலின் நெடிய குரங்கு குளத்துல குவளைன்னு வரணும். சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய சொற்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நம் பொருள் ஏற்ப நம்ம வந்து மாற்றி பொருள் கொள்ளணும். ஆழத்து மேல குவளைனா ஆலமரத்து மேல குவளை இருக்காது, குவளை மலர் இருக்காது. ஓகேங்களா? குளத்துல குரங்கு இருக்காது. சோ அப்ப ஆழத்து மேல குரங்கு வாலின் நெடிய குரங்கு குளத்துல குவளை அப்படின்னு வரணும். அப்ப அந்த சொற்றோட அந்த பொருள் தர மாதிரி அங்க இருக்கக்கூடிய சொற்களை மாற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது வந்து கொண்டு கூட்டு பொருட்கோளுக்கான எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அடுத்தது தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன வகையான வாக்கியம்னா செய்தி தொடர் வாக்கியம். இதுவும் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதுதான். ஓகேங்களா? அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட் பண்ண ஒரு கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டினை சொல்லலாம். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றது, ஒரு தகவலைத்தான் நம்மளுக்கு சொல்றாங்க. சோ அப்ப அது வந்து செய்தி தொடர். இதுல ஒரு கேள்வி கேட்கல, அதனால வினாத்தொடர் கிடையில, ஒரு கட்டளையாகவும் நம்மளுக்கு சொல்ல, ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் அவலமாகவோ அல்லது மகிழ்ச்சியை குறிப்பிடும் விதமாகவோ சொல்லல. சோ அதனால உணர்ச்சி தொடரும் அல்ல. அப்ப இது ஒரு செய்தி தொடர். அடுத்தது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. மாணவன் மனம் திருத்தினான் அப்படின்னா ஒரு மாணவன் இன்னொருத்தனை திருத்தினான் அப்படிங்கிறது நம்மள நான் திருத்தினான் அப்படின்னு வராதுல்ல, திருத்தினேன் அப்படின்னு வராதுல்ல. சோ அப்படி வந்துச்சுன்னா நான் திருந்தல் அந்த இடத்துல எழுவாய் அந்த செயலால பயனடையலாம். அப்போ அந்த எழுவாய் இன்னொருத்தங்களை செய்ய வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப மாணவன் மனம் திருத்தினான்னா இந்த இடத்துல மாணவன் மனம் மாறல, மாணவன் என்ன பண்ணிருக்கானா இன்னொருத்தனை மனம் மாத்திருக்கான். சோ அப்ப இது வந்து என்னன்னா பிறவினை வாக்கியம். ஓகேங்களா? அடுத்தது மாணவன் மனம் திருந்தினான் அப்படின்னா இவன் எழுவாய் தான் மாணவன், இந்த எழுவாயே மனசை மாத்திருக்கு, அதுக்கு செஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப தனக்கான ஒன்றை தானே செய்து கொண்டால் அது தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? அதுவே ஒரு எழுவாய் செயலை அதுவாக செய்யாமல் பிறரை கொண்டு செய்து அப்படின்னா அது வந்து என்னது? பிறவினை. இந்த இடத்துல திருத்தினான் வரும்போது அந்த எழுவாய்
அதோட மனசு மாறல. அது என்ன பண்ணிருக்கு, அது எழுவாய் இன்னொருத்தங்கள மனசு மாத்திருக்கு. அப்ப அந்த செயலை இன்னொருத்தங்களை வச்சு செஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மாணவன் மனம் திருந்தினானா அப்படின்னா இது வந்து வினா தொடர், தன்வினை தொடர் கிடையாது, பிறவினை தொடர் கிடையாது. மாணவன் மனம் திருந்த செய்தான், இதுவும் வந்து என்னன்னா பிறவினை வாக்கியம் தான். ஏன்னா மாணவன் மனம் திருந்த செய்தான் அப்படின்னா வேற யாரையோ ஒருத்தர மனம் திருத்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அவனே திருந்தல, அவனே திருந்தனா அப்படின்னா அது எப்படி வரணும், மாணவன் மனம் திருந்தினான் அப்படின்னு வரணும். ஆனா மாணவன் மனம் திருந்த செய்தான் அப்படின்னா இன்னொருத்தங்களை மனம் திருத்த மாதிரி ஏதோ ஒரு செயலை செய்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மனம் திருந்தியது யாருன்னா வேற யாரோ ஒருத்தர் தான், அவன் எழுவாய் திருந்தல. ஓகேங்களா? சோ அதனால இதுவும் வந்து பிறவினை வாக்கியம் தான். அடுத்தது ஐயோ முள் குத்தி விட்டது, இது எவ்வகை வாக்கியம், எல்லாருக்குமே பார்த்தோன்னு தெரியும், உணர்ச்சி வாக்கியம். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது செய்வினை வாக்கியம் எதுன்னு கண்டறிய சொல்றாங்க. இங்க 4 தொடர்கள் கொடுத்திருக்காங்க. அதுல செய்வினை எதுன்னு பார்க்கணும். உழவனால் ஆள் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது, என்னது செயபாட்டு வினை வாக்கியம். சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார், ஆள் 3ஆம் வேற்றுமை உருவு ஒரு பெயர் சொல்லோடு இணைத்து வந்து கருத்தாவாகவும் படுபட்டது ஆகிய சொற்கள் துணை வினைகளாகவும் வெளிப்பட்டு வந்தால் அது என்னது, செயபாட்டு வினை வாக்கியம். அடுத்தது பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது, இதுவும் செயபாட்டு வினை வாக்கியம் தான். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து செய்வினை வாக்கியம். ஏன்னா பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார், பாரதிதாசன்கிற எழுவாய் பாடினார் அப்படிங்கிறது பயனிலை, பாண்டியன் பரிசை அப்படிங்கிற அந்த நூலைன்னு அர்த்தம். சோ அப்ப இது வந்து செயபடு பொருள். செயபடு பொருள் ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவை வெளிப்படையாக கொண்டு இந்த தொடரில் அமைந்திருக்கு. இவர் பரிசை பாண்டியன் பரிசுங்கிற நூலை பாடியிருக்காரு. அவர் பாடினதுனால அவருக்கு மட்டும் பயன் கிடையாது, மற்றவர்களுக்கும் பயன் தருகிறது. இந்த மாதிரி எழுவாய் செயபடு பொருள் பயனிலை ஒரு தொடராக அமைந்து அந்த செயலினால், அந்த எழுவாய் செய்யும் செயலினால் பயனானது தனக்கு மட்டும், அந்த எழுவாய்க்கு மட்டும் அல்லாமல் பிறரையும் சென்றடையுமானால் அவ்வகை வாக்கியங்கள் செய்வினை வாக்கியங்கள் எனப்படும். ஓகேங்களா? சோ அதனால இங்க பாண்டியன் பரிசுங்கிற நூலை படித்து நாமும் தான் மகிழ்றோம், அவர் மட்டும் எழுதி படிச்சு மகிழல, இந்த நூலை நாமும் படித்து பயன்பெறுகிறோம். அதனால வந்துட்டு இது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். ஒருவேளை அவர் மட்டும் பயன்பெற்றார் அப்படின்னா என்னதான் எழுவாய் செயல்படுகிற பயனிலேயே அந்த தொடர்ல அமைந்திருந்தும் கூட பயனானது எழுவாய்க்கு மட்டுமே போய் சேர்ந்தால் அது வந்து தன்வினை வாக்கியமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நான் திடலில் ஓடினேன், இது எவ்வகை வாக்கியம்னா நான் திடல்ல ஓடினேன், யாருக்கு மட்டும்தான் பயன், எனக்கு மட்டும்தான். நான் ஓடுறதுனால யாருக்கு மட்டும்தான் பயன், எனக்கு மட்டும் தானே பயன். சோ அப்ப எழுவாய் செய்யும் செயலினால் ஏற்படும் பயனானது அந்த எழுவாயை மட்டும் சென்றடைவதால் இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்னா தன்வினை வாக்கியம். இது வந்து பிற செய்வினை வாக்கியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நான் திடலில் ஓடினேன், நான் தான் ஓடுறேன், ஓடுறதுனால எனக்கு மட்டும்தான் பலன். நான் ஓடுறதுனால இன்னொருத்தவங்களுடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னா ஆகாது, என்னுடைய ஹெல்த் தான் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப பயன்கிறது எனக்கு மட்டுமே வந்து அடையுது. சோ எழுவாய்க்கு மட்டும் ஒரு தொடரில் ஒரு வினையினால், ஒரு தொடரில் உள்ள வினையினால் எழுவாய் மட்டுமே பயனடைந்தால் அது தன்வினை வாக்கியம். அதுவே எழுவாய் மட்டும் இல்லாமல் பிறரும் பயனடைந்தால் மட்டுமே அது செய்வினை வாக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இங்க எனக்கு மட்டும்தான். சோ அதனால இது வந்து தன்வினை வாக்கியம். நான் நன்றாக தேர்வு எழுதினேன் அப்படின்றோம். சோ அப்ப நான் நன்றாக தேர்வு எழுதினேன், இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல தான் நீங்க எடுத்தாகும். ஓகேங்களா? இந்த தொடரமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில பிரிப்பாங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுவே இங்க பாருங்க, இந்த லெசனுக்கு கீழே உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சியில கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, பொருள் அடிப்படையில தொடரை வந்து 4ஆதான் வகைப்படுத்துறாங்க. செய்தி, வினா, விளைவு, உணர்ச்சின்னு தான் வகைப்படுத்துறாங்க. அதுவே வந்துட்டு வினை அடிப்படையில அப்படிங்கும் பொழுது செய்வினை, தன்வினை, பிறவினை அப்படியெல்லாம் நம்ம வந்து வகைப்படுத்துவோம். இது இல்லாம இன்னும் நிறைய கேட்டகரி இருக்கு. சோ அதனால நம்ம ஆப்ஷனை வச்சுதான் அந்த தொடர் என்ன வகையான தொடர் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்க ட்ரை பண்ணும். இங்க உணர்ச்சி தொடர், உடன்பாட்டு வினைத்தொடர், எதிர்மறை வினைத்தொடர், செயற்பாட்டு வினைத்தொடர் இருக்கு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன், இதுல பட்டது, போனது, ஆயிற்று இந்த மாதிரி எந்த ஒரு துணை வினைகளும் இடம்பெறல. சோ அதனால செயற்பாட்டு வினை தொடரா வராது. அடுத்தது நான் நன்றாக தேர்வு எழுதினேன், பாசிட்டிவா தான் சொல்லியிருக்கோம், நெகட்டிவா எதுவுமே சொல்ல, அதனால இது எதிர்மறை வினை தொடரும் கிடையாது. நான் நன்றாக தேர்வு எழுதினேன் ஒரு உணர்ச்சியும் கிடையாது, மகிழ்ச்சியோ அவலமோ இரக்கமோ எதுவுமே கிடையாது. சோ அதனால உணர்ச்சி தொடரும் கிடையாது. அப்ப ஒரு உடன்பாட்டு தொடர், அதாவது பாசிட்டிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த தொடரை வந்து உடன்பாட்டு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மாக்கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு தருக அப்படின்றாங்க. மா அப்படின்னா உரிச்சொல், கால் அப்படின்னா காற்று, அப்ப மா அப்படின்னா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம், பெரிய அப்படின்னு அர்த்தம், கால் அப்படின்னா காற்று, அப்ப மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம். சோ இது என்ன வகையான தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். ஓகேங்களா?
சோ இதனால ஆப்ஷன் ஏ. அடுத்து அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறாங்க. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார்னா இங்க எழுவாய் மறைந்திருந்தாலும் கூட அந்த எழுவாய் வந்து புத்தகங்களை எடுத்துட்டு வரல. எழுவாய் என்ன பண்ணிருக்கு, வேற யாரையோ வச்சு வர வச்சிருக்கு. ஓகேங்களா? சோ அது கொண்டு வரல, வர வச்சிருக்கு. வருவித்தார் அப்படின்னா தான் அதை செய்யவில்லை, பிறர் யாரையோ கொண்டு செய்ய வைத்திருக்கிறோம். அதனால இது என்னன்னா பிறவினை தொடர். இந்த பிறவினை தொடரை பொறுத்த வரைக்கும் உங்களால எளிமையா இன்னொரு வழியில கூட கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி பொருள் கண்டுதான் இது பண்ணணும் இல்ல. வி பி போன்ற விகுதிகளை கொண்டு செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்து கொண்டு வரக்கூடியதுதான் வந்து என்னன்னா பிறவினை தொடர்கள். இங்க பாருங்க, வருவித்தார்னு வந்திருக்கா, வருவி வி அந்த துணை வினையை கொண்டு வந்திருக்கு. சோ அதனால இது வந்து பிறவினை தொடர். விபி இதெல்லாமே வந்துச்சுனாலே இது பிறவினை தொடராகத்தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம ஒரு சில நேரங்கள்ல செய் வை பண்ணு அப்படிங்கிற துணை வினைகளை கொண்டும் வரும். ஓகேங்களா? சோ அடுத்தது பாருங்க, தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. இந்த 4 தொடர்ல எதெல்லாம் பொருத்தமானது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் உணர்ச்சி தொடர்னு கொடுத்திருக்காங்க. பார்க்க வந்தான் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வினை எச்ச தொடர். இது வந்து உணர்ச்சி தொடர் கிடையாது, வினை எச்ச தொடர். ஏன்னா வந்தான்ங்கிறது வினை முற்று. வினைக்கு முற்றுக்கு முன்னாடி பார்க்க அப்படிங்கிற ஒரு வினைச்சொல்லானது எச்சமாக வந்திருக்கு. அதனால அது வினை எச்சம்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து என்னன்னா வினை எச்ச தொடர். இது வந்து உணர்ச்சி தொடர் கிடையாது. பார்க்க வந்தான் அப்படிங்கும்போது ஒரு மகிழ்ச்சி வருதா, இல்ல ஒரு அவல நிலையை குறிக்குதா, இரக்கத்தை குறிக்குதா? ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து வியப்பு குறி கூட எதுவுமே இல்லை. சோ அதனால இது உணர்ச்சி தொடர் கிடையாது. அப்ப இது தவறு, பொருத்தமானது அல்ல. அடுத்தது கேட்டவன் யார், இது என்னது ஒரு கேள்வி. அப்ப இது வினா தொடர். இப்ப இது சரியா இருக்கு. அடுத்தது கட்டளை தொடர். தண்டனை கொடுங்கள், ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு சொல்றோம். அப்ப அது என்னது, கட்டளை தான். அப்ப 3வது தொடரும் சரியானது. அடுத்தது எவ்வளவு உயரமான மரம், ஆச்சரியம். அப்ப இது என்னது, உணர்ச்சி தொடர், பிறவினை தொடர் கிடையாது. இப்ப இது தவறு. ஓகேங்களா? சோ இப்ப எது 2 தான் சரினா 2, 3 மட்டும்தான் சரி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது பந்து உருண்டது. பந்து அதுவா உருண்டுச்சுன்னாதான் பந்து உருண்டதுன்னு சொல்லுவோம். உருண்டது தூங்குறது என்னது, அக்ரிணை, ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? சோ அப்ப பந்துங்கிறது அக்ரிணை பொருள். அப்ப அக்ரிணை அதுவே உருண்டுச்சு அப்படிங்கிற பொருள்ல தான் இங்க வந்திருக்கு. அப்ப அது என்னன்னா தன்வினை பொருள். எழுவாயும் ஒரு செயலை செஞ்சுக்குச்சு அப்படின்னா அது என்னது, தன்வினை. சோ அப்ப பந்து உருண்டது அப்படின்னா அதுவா உருண்டுச்சு, அவ்வளவுதான். சோ அப்ப அது வந்து தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? அடுத்தது பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான், பயின்றான், பயிற்றுவித்தான், ஆடினான். இதுல எதெல்லாம் பிறவினை அப்படின்னா பயிற்றுவித்தான் வீங்கிறது வந்ததுனால இது வந்து பிறவினை சொல் அப்படிங்கறது எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க. இதுல இன்னொரு பிறவினை சொல்லும் இருக்கு. என்னன்னா உருட்டினான். எப்படி மேம் உருட்டினான் அப்படின்னா பந்தை என்னிடம் உருட்டினான்னு வச்சுக்கோங்களேன். பந்தை என்னிடம் உருட்டினான். ஓகேங்களா? இதுல என்னிடம் அப்படிங்கும் போது என்கிட்ட வேற யாரோ ஒருத்தவங்க தான் உருட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், வேற யாரோ ஒருத்தரை உருட்ட வச்சிருக்கேன். இங்க நான் உருட்டுல பந்த வேற யாரையோ வச்சு உருட்ட வச்சிருக்கேன். அப்ப ஒரு செயலை நான் செய்யாம பிறரை கொண்டு செஞ்சிருக்கேன். அப்ப இந்த உருட்டினான் அப்படிங்கிறது நான் செய்யல, வேற யாரையும் உருட்ட வச்சிருக்கேன், அதை நான் தான் செய்ய வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ அதனால இது வந்து என்னன்னா பிறவினை சொல். ஓகேங்களா? சோ இதுவுமே ஸ்கூல் புக்ல உங்களுக்கு இருக்கக்கூடியதுதான். பந்தை கண்ணனிடம் உருட்டினான். யாரு, முகமது தான் செஞ்சிருக்கான், கண்ணன் செய்யல. ஓகேங்களா? சோ அப்ப கண்ணன் என்ன பண்ணிருக்கான்னா முகமது வச்சு அந்த பந்தை உருட்ட வச்சிருக்கான். சோ அதனால இது வந்து பிறவினை வாக்கியத்திற்கான சொல். பயின்றான் அப்படின்னா அவனே செஞ்சுக்கிறது. இப்ப கண்ணன் பயின்றான் அப்படின்னா கண்ணன் அவனா படிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். அவன் வேற யாரையும் படிக்க வைக்கல. ஓகேங்களா? அதே மாதிரி மாதவி ஆடினாள் அப்படின்னா அவளா ஆடிக்கிட்டான். அவ ஆட்டுவித்தாள்னு வந்துச்சுன்னா வேற யாரையும் ஆட வச்சிருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? அது பிறவினியா இருக்கும். அவளா ஆடிக்கிட்டான். ஓகேங்களா? அதனால 2, 4 வராது, 1, 3 மட்டும்தான் வரும். அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இளங்கோவடிகள் எழுவாய், சிலப்பதிகாரத்தை செயபடு பொருள், இயற்றினார் பயனிலை. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடிந்தால் அது செய்வினை வாக்கியம். அப்படிப்பட்ட வாக்கியங்கள்ல செயபடு பொருளோட ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வரும். ஒரு சில நேரங்களில் வெளிப்படாமலும் வரும். அப்படிப்பட்ட வாக்கியங்களை செய்வினை வாக்கியம்னு சொல்லுவோம். ஆனா இதுல இன்னொரு கருத்தையும் நம்ம பார்க்கணும். எழுவாய் செய்யும் செயலினால் ஏற்படக்கூடிய பயனானது எழுவாய்க்கு மட்டுமல்லாமல் பிறரையும் சென்றடைந்தால் மட்டுமே அது செய்வினை வாக்கியம். இந்த இடத்துல இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினாங்க. ஆனா அந்த சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை இன்றளவும் நாம் படித்து பின்பற்றுகின்றோம். அப்ப பயன்பெறது யாரு, அவர் மட்டும் இல்ல, அவருக்கு அவர் நூல் இயற்றினால புகழ் கிடைச்சிச்சு, அது அவருக்கு கிடைத்த பயன். ஆனா அந்த நூலை படித்து நாமும் வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறோம். அதனால இது என்னது, செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? அடுத்தது
தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. இந்த நாலுல எது தன்வினை வாக்கியம்? ஃபர்ஸ்ட், தேன்மொழியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது. தேன்மொழியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது. அப்ப இது என்னது? செயபாட்டு வினைத்தொடர். ஓகேங்களா? செயபாட்டு வினைத்தொடர். அடுத்தது, தேன்மொழி திருக்குறள் கற்பித்தால் கற்பித்தால் பி ஆகிய விகுதிகளை பெற்று வந்தால் அது பிறவினை வாக்கியம். அப்ப இது வந்து பிறவினை வாக்கியம். தேன்மொழி திருக்குறள் கற்பிக்கவில்லை, இல்லை எதிர்மறையா சொல்றோம். அப்ப இது வந்து எதிர்மறை தொடர். ஓகேங்களா? அப்ப மீதி இருக்கிறது என்னதான்? தேன்மொழி திருக்குறள் கற்றாள், அவளே திருக்குறள் கற்றுக்கிட்டா. அவள் கற்றதுனால எனக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்ல. சோ அதனால இது மட்டும்தான் என்னது? தன்வினை வாக்கியம். இதுல இன்னொரு விஷயம், தேன்மொழி எழுவாய்தான், கற்றால் பயனில்லை, திருக்குறள் செயபடு பொருள். இந்த இடத்துல தேன்மொழி திருக்குறளை கற்றால், ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு செயபடு பொருள்ல மறைந்து வந்திருக்கு. எழுவாய் செயபடு பொருள் பயனிலை மூன்றும் வந்தால் மட்டுமே அது செய்வினை வாக்கியமாக அமையாது. மூன்றும் வந்து அந்த வினையினால் ஏற்படக்கூடிய பயனானது எழுவாய்க்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் சென்றடைந்தால்தான் அது செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? ஆனா இங்க தேன்மொழி திருக்குறள் கற்கிறானா, அவள் கற்கிறா, அவளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும், அவ்வளவுதான். இதனால தேன்மொழி திருக்குறள் கற்றதுனால எனக்கு ஏதாவது பயன் வந்துச்சா? இல்ல. சோ அதனால பயன் எனக்கு வரல, அதனால இது வந்து தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினாரு, அவர் இயற்றினால அவருக்கு புகழ் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம அதை நான் படித்து நான் வாழ்க்கையில பயன்படுறேன். ஓகேங்களா? அவர் செய்த செயலினால் பயன் என்னையும் வந்தடையுது. ஆனா இங்க தேன்மொழி கல்வி திருக்குறளை கற்றா, அதனால அந்த வினையினால பயன் எனக்கு வரல, அவளுக்கு மட்டும்தான் வந்துச்சு. அதனால அது தன்வினை. என்னதான் எழுவாய் செயல்படுபொருள் பயனிலை வந்தாலும் கூட பயனானது என்னை வந்து அடையவில்லை, அவளுக்கு மட்டுமே வந்தடைந்ததால் அது தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? அடுத்தது, முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதுல முதல் அமைச்சர் எழுவாய், தேசிய கொடியை செயல்படு பொருள் ஏற்றி வைத்தார் பயனிலை. ஓகேங்களா? எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை மூன்றும் வந்திருக்கு. அப்படிங்கிற செய்வினை வாக்கியமா அப்படின்னு கேட்டா ஆமா, செய்வினை வாக்கியம். அப்போ அவர் தேசிய கொடி ஏத்துறதுனால அவருக்கு மட்டும் மகிழ்ச்சி கிடையாது, அங்க சுத்தி இருக்க அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கக்கூடிய அனைவருக்குமே அது மகிழ்ச்சியை தரக்கூடியது. சோ அப்ப பயனானது அவர் ஏற்றி வைக்கிறது யாருக்காக? அவருக்காக மட்டும்தான். அவர் வீட்டுல ஒரு ரூம்குள்ள ஏற்றி வச்சிருக்கலாம்ல. சோ ஒரு நிகழ்ச்சியில ஏற்றி வைக்கிறாருன்னா அங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக அவர் செய்யறாரு. அப்போ அந்த பயனானது மற்றவர்களையும் சென்றடைவதனால் அது செய்வினை வாக்கியம், தன்வினை வாக்கியம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, பிறவினை சொற்றொடரை காண்க. இதுல எது பிறவினைனா, மாலை அணிவித்தான், வந்திருக்கா, அணிவித்தான், விகுதிகள் பெற்று வந்தால் அது பிறவினை வாக்கியம்னு நம்ம பார்த்தோம். சோ அதனால மாலை அணிவித்தான்ங்கிறதா பிறவினை வாக்கியம். மாலை அணிந்தான்னா எழுவாயே அணிஞ்சுக்குச்சுன்னு அர்த்தம். மாலை அணிந்து கொண்டானால எழுவாயே அணிந்து கொண்டது, அதுவே அந்த செயலை செஞ்சுக்குச்சுன்னு அர்த்தம். மாலை அணிந்து வந்தான்னா எழுவாயே அந்த மாலையை அணிந்துகிட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். மாலையை அணிவித்தான் அப்படின்னா மாலைய வந்து அவன் அவனுக்கு அணிவிச்சுக்கல, வேற யாருக்கும் அணிவிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம், வேற யாருக்கும் போட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது, நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து என்னன்னா செய்வினை வாக்கியம். நான்கிறது எழுவாய், இந்த வீட்டைங்கிறது செயபடு பொருள், கட்டினேங்கிறது பயனிலைதான். எழுவாய் செயபடு பொருள் பயனிலை வந்தும் ஒரு வீட்டை நான் கட்டுறேன், அந்த வீட்டுல நான் மட்டுமா வசிக்க போறேன்? இல்ல, என் குடும்பத்தார் எல்லாருமே பயனடைய போறாங்களே. சோ அப்ப எழுவாய்க்கு மட்டும் பயன் போகாமல் அந்த எழுவாயை சார்ந்திருப்பவர்களுக்கும் பயன் சென்றடைவதால் இது என்னது? செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? அடுத்தது, நான் மலையில் நனைந்தேன். நான் மலையில் நனைந்தேன் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நாளில எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா உடன்பாட்டு வாக்கியம். அதாவது நான் விருப்பப்பட்டுதான் என்ன பண்றேன், மலையில நனைஞ்சிருக்கேன். அப்ப அது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர், இது வந்து உணர்ச்சி தொடர் கிடையாது. நான் மலையில் நினைந்தேன் அப்படிங்கிறது இதுல எந்த ஒரு உணர்ச்சியும் என்னே அந்தோ அந்த மாதிரி எதுவுமே இடம்பெறல. சோ அதனால அது உணர்ச்சியும் கிடையாது. பிறவினை வாக்கியமா அப்படின்னா நான் வேற யாரையாவது மலையில நினைய வச்சிருந்தேன்னா தான் அது பிறவினை வாக்கியம். இங்க நானே தான் நினைஞ்சிருக்கேன். சோ பிறவினையும் கிடையாது. பெயர் பயனிலை தொடர் அப்படின்னா இந்த இடத்துல பயனிலை வந்து நனைந்தேங்கிறது இது வந்து ஒரு வினை சொல் தான், பெயர் சொல் கிடையாது. ஒரு பெயர் சொல் பயனிலையா வந்தாதான் அது பெயர் பயனிலை. ஆனா இந்த இடத்துல ஒரு வினை சொல் தான் பயனிலையா வந்திருக்கு. சோ இதனால பெயர் பயனிலை தொடரும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, நான் நாளை மதுரை செல்கிறேன். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா ஒரு செய்தி தொடர். ஏன்னா நான் நாளை மதுரை செல்கிறேன்ங்கிறது வினா கிடையாது, கட்டளையும் கிடையாது. கலவை தொடரான்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும். கலவை தொடர் அப்படின்னா ஒரு ரெண்டு வாக்கியமானது இடம்பெற்றிருக்கும்.
மினிமம் 2 வாக்கியம் இடம்பெற்றிருக்கும். அதுல ஒரு வாக்கியம் முற்று பொருளை தரும், ஒரு வாக்கியத்துக்கு வந்து பொருள் முழுமையா இருக்காது. இது என்னங்கிறது நான் பின்னாடி இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதை நான் வந்து சொல்றேன். அதனால இது கலவை தொடர் கிடையாது. நான் நாளை மதுரை வந்தேங்கிறது ஒரே ஒரு சொற்றொடர் தான், பல தொடர்கள்லாம் கிடையாது. அப்போ ஒரே ஒரு சொற்றொடர் செய்தியைத்தான் தெரிவிக்குது, அதனால இது வந்து செய்தி தொடர். அடுத்தது செய்வினை தொடர கண்டறிய சொல்றாங்க. இங்க இருக்க 4ல எது செய்வினை தொடரா? கவிதா உரை படித்தால் அப்படிங்கறதா செய்வினை தொடர். ஏன்னா கவிதாங்கிறது எழுவாய், படித்தால்ங்கிறது பயனிலை. எதை படித்தால்? உரையை படித்தால். அப்ப அது வந்து செயபடு பொருள். இங்க செயபடு பொருள்ல உரையை ஐங்கிற அந்த 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. கவிதா உரை படிக்கிறாள் அப்படின்னா மற்றவர்களுக்கு முன்னாடி படித்து காட்டுறான்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப அவ படிக்கிறதுனால அவளுக்கு மட்டும் பயன் கிடையாது, அதன் மூலமாக அவள் படிப்பதனை கேட்டு மற்றவர்களும் பயனடைகிறார்கள் அப்படிங்கிற பொருள் இந்த இடத்துல வந்திருக்கு. சோ அதனால இது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். இதுவே மத்த 3 பாருங்க. கண்ணன் நேற்று வந்தான் அப்படின்னா அவன் நேத்து வந்தான். ஓகேங்களா? அது ஒரு தன்வினை வாக்கியம். இதனால யாருக்கும் பயன் கிடையாது. அவன் வந்தானா அவன் வந்தான், அவ்வளவுதான். சோ எழுவாய் ஒரு வினையை செய்திருக்கு, அந்த வினையினால் பயன் அதற்கு மட்டுமே சென்றடையுது. சோ அதனால அது தன்வினை வாக்கியம். இது நாற்காலி, இதுங்கிறது பொருள் தராது. நாற்காலின்னு இன்னொரு சொல் சேரும் பொழுது அந்த தொடரா அமைந்து ஒரு பொருளை தருது. அப்ப அந்த நாற்காலிங்கிறது தான் பயனிலை. இங்க நாற்காலிங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல். ஒரு பெயர் சொல் பயனிலையா வந்துச்சு அப்படின்னா அது பெயர் பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இது செய்வினை தொடர் இல்ல. குமரன் மலையில் நனைந்தான். குமரனா விருப்பப்பட்டு மலையில் நனைஞ்சிருக்கான். அப்ப அது வந்து என்னது? உடன்பாட்டு தொடர்னும் சொல்லலாம், செய்தி தொடர்னும் சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா செய்வினை கிடையாது. அப்ப இதுல எது செய்வினை தொடர் அப்படின்னா இந்த 3 தொடர்கள்ல எது செய்வினை தொடரா இருக்க முடியும் அப்படின்னா கவிதா உரை படித்தாங்கிறதா. அடுத்தது செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினைனாவே என்ன இருக்கணும்? படு, பட்டது, படுங்கிறதா பட்டதுன்னு வரும். ஓகேங்களா? அந்த பட்டது, ஆயிற்று, போயிற்று, ஆனது, போனது, இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து செயற்பாட்டு வினை. இதுல தோசை வைக்கப்பட்டது, இதுதான் வந்து செயற்பாட்டு வினை. ஓகேங்களா? சோ மத்த எதுவுமே கிடையாது, செயற்பாட்டு வினை கிடையாது. இந்த இடத்துல தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் செயற்பாட்டு வினை. அடுத்தது எவ்வளவு உயரமான மரம்? ஆச்சரியமா சொல்றோம். இப்ப இது என்னது? ஆச்சரியம் வந்துச்சுனால இது என்னது? உணர்ச்சி தொடர். அடுத்தது கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எதுன்னு கேக்குறாங்க. இங்க இருக்கிறதுல எது செய்வினை வாக்கியம்? முதல்ல விருது வழங்கியது யார்? வினா வாக்கியம். ஓகேங்களா? இது செய்வினை கிடையாது. வேளாண் இலக்கணத்தை நன்றாக படி. ஒரு செயலை செய்து ஏவி விடுறோம். சோ அப்ப அது என்னது? கட்டளை தொடர். ஓகேங்களா? ஒரு செயலை செய்து மற்றவங்களை பணிக்கிறோம் அப்படின்னாலே இது என்னது? கட்டளை. அமைச்சர் விருது வழங்கினார். அமைச்சர் எழுவாய், வழங்கினார் பயனிலை. எதை? விருதை. இது செயபடு பொருள். அப்ப விருதுங்கிறது செயபடு பொருள். விருதை அப்படின்னு வரணும். பொருள் கொள்ளும் பொழுது அமைச்சர் விருதை வழங்கினார் தான். ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு இந்த தொடர்ல மறைந்து வந்திருக்கு. எழுவாய் செயபடு பொருள் பயனிலை வந்தும் அவர் வழங்கினார்ல, அதனால பயனிலை இன்னொருத்தனுக்கு தான் கிடைக்குது, அவருக்கு இல்ல. விருதை வாங்கி இன்னொருத்தான் தான் வகில போறான். அப்ப இது என்னது? பயனானது இன்னொருக்கு கிடைவதனால் அது செய்வினை வாக்கியம். அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நான் இலக்கணம் கற்று வாழ்வில் உணர்ந்தேன். நீங்க கேட்கலாம், மேம் இந்த தொடர்லயும் நான் இலக்கணத்தை கற்று வாழ்வில் உயர்ந்தேன். அப்ப நான் எழுவாய், இலக்கணத்தை செயபடு பொருள், கற்று வாழ்வில் உயர்ந்தேன் பயனிலை. சோ இப்ப எழுவாய் செயபடு பொருள் பயனிலை இருக்கே மேம், செய்வினை வாக்கியமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு செயலை செய்யறேன், அந்த செயல்னால பயன் எனக்கு மட்டும்தான் வந்துச்சு, அதனாலதான் நான் வாழ்க்கையில உயர்ந்தேன். ஓகேங்களா? அப்ப பயன் எனக்கு மட்டும் வந்தா அது தன்வினை வாக்கியம். பயன் மற்றவர்களை சென்றடைந்தால் அது செய்வினை வாக்கியம். அமைச்சர் விருது வழங்கினார், அந்த விருதுனால அவர் செய்த அந்த வழங்கினார்ல, சோ அந்த செயல்னால அவர் மட்டும் மகிழ்ச்சி அடையல, அவர்கிட்ட இருந்து விருது வாங்கின இன்னொரு நபரும் பயனடைந்திருக்கிறார். சோ அதனால இது செய்வினை வாக்கியம். இது வந்து என்னது? தன்வினை வாக்கியம். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எழுவாய் செயபடு பொருள் பயனிலை 3 இருந்தாலே அது வந்து என்ன நினைச்சிடறாங்க? செய்வினை வாக்கியம் நினைக்கிறீங்க. ஆனா 3ம் இருந்தால் அது 95% வந்து செய்வினை வாக்கியமா அமையும். ஆனா அதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க பாக்கணும். ஓகேங்களா? இந்த இதையும் பாக்கணும். பயன் எழுவாய்க்கு மட்டும் வருதா இல்ல மத்தவங்களுக்கு வருதா? மத்தவங்களுக்கு வந்தாதான் அது செய்வினை. எழுவாய்க்கு மட்டும் வந்துச்சுன்னா அது தன்வினையா மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது பின்வருவனவற்றில் வினா தொடர் அல்லாத ஒன்றை எது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இதுல இருந்து எது வந்து கொஸ்டின் இது கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. காணலின் நீரோ அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் தான். காட்சி பிழைதானோ, இதுவும் கொஸ்டின் தான். நானும் ஒரு கனவோ, இதுவும் கொஸ்டின் தான். வானகமே இளவையிலே மரச்செறிவே, இது வந்து கொஸ்டின் கிடையாது. ஒரு இதை எடுத்து சொல்வாரு பாரதியாருடைய பாடல், அருமையான பாடல். இந்த பாடலை போய் கேட்டு பாருங்க, அழகான அருமையான ஒரு பாடல். சோ இதுல வந்து இது வந்து கொஸ்டினா அமையல. சோ இதுதான் வந்து வினாத்தொடர் அல்லாதது. ஓகேங்களா? மத்தது எல்லாமே வினாத்தொடர். நானும் ஒரு கனவோ அப்படின்னு கேள்விதான் கேட்கிறோம். காட்சி பிழைதானோ, நான் கண்டது பொய்யோ பிழையோ
அப்படின்றோம். காணலி நீரோ அப்படின்னா இதெல்லாம் வந்து வெறுமனா தோன்றக்கூடிய இதெல்லாம் வந்து காணல் நீர் மாதிரிதானா, உண்மை கிடையாதா அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது மூன்றும் வந்து கேள்வி. இந்த ஒன்று மற்றும் வினா கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது கீழ் வருவனவற்றுள் செயபாட்டு வினை வாக்கியத்தை கண்டறிகின்றாங்க. செயபாட்டு வினை வாக்கியம் அப்படின்னா ஒண்ணு வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு பெயர் சொல்லோடு அமைந்து கருத்தாவாக மாற்றி படுபட்டது ஆகிய வினைகளை கொண்டு முடியும். சோ அந்த மாதிரி முடிஞ்சாலே அது வந்து செயபாட்டு வினை. இந்த இடத்துல பாருங்க, பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் ஆள்ங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு இந்த பாரதிதாசன்கிற பெயர் சொல்லை கருத்தாவாக, கருத்தானா ஒண்ணும் இல்ல, அந்த தொடர்ல செயலை செய்பவர் அப்படின்றதுதான் வந்து கருத்தா. சோ இந்த இடத்துல பாண்டியன் பரிசுங்கிறது யாரால் பாடப்பட்டது? பாரதிதாசன். அப்ப பாரதிதாசன் தான் செஞ்சிருக்காரு. சோ அப்ப அதுதான் கருத்தா. அப்ப ஒரு பெயர் சொல்லை கருத்தாவாக மாற்றுவது எது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவு. சோ அப்ப இந்த மாதிரி அமைந்து பாடப்பட்டது பட்டது அப்படின்னு மாறும். சோ துணைவினை கொண்டு வருதுனால இதுதான் வந்து செயபாட்டு வினை வாக்கியம். ஓகேங்களா, மூவர் தேவாரத்தை இயற்றினர். மூவர் தேவாரத்தை இயற்றினர், இது வந்து என்னது? செய்வினை வாக்கியம். 3 பேர் தேவாரத்தை ஏற்றிருக்காங்க. அந்த எழுவாய் ஒரு செயலை செஞ்சிருக்கு. அதனால பையன் நம்ம இன்ன வரைக்கும் தேவாரத்தை படிச்சுட்டு தான் இருக்கோம். சோ அதனால பையன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அது செய்வினை வாக்கியம். பாண்டியன் கதவை தட்டினான். ஓகேங்களா, இது வந்து என்னது? தன்வினை வாக்கியம். அடுத்தது நான் மனம் திறந்து பேசுகிறேன். இது வந்து ஒரு செய்தி தொடர் தான். ஓகேங்களா, சோ அப்ப இதுல எது செயபாட்டு வினை அப்படின்னா டி தான் வந்து செயபாட்டு வினை. அடுத்தது கட்டளை தொடர்கள் எது அப்படின்னு கேக்குறாங்க. இங்க 4 தொடர்கள் கொடுத்து கட்டளை தொடர் எதுன்னு கேக்குறாங்க. அகராதியில் காண்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த செய்து சொல்றோம். ஒரு ஏவல் நடந்துச்சுனாலே அது கட்டளை. அதாவது ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு மற்றவங்களை சொல்றோம் அப்படின்னாலே அது வந்து கட்டளை தான். ஓகேங்களா, அப்ப அகராதியில் காண் அப்படின்னா நான் வேற யார்த்த ஒருத்தங்கிட்ட சொல்றேன், போய் இதற்கான பொருள் என்னங்கிறத டிக்ஷனரியில பாரு அப்படின்ற. அப்ப அது ஒரு ஏவல். ஏவல்னா கட்டளை. சோ அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா அகராதியில் காண்கிறது கட்டளை தொடர். படம் தரும் செய்தியை பத்தியாக தருக அப்படின்றோம். இது ஒரு செயலை செய்யுமாறு இன்னொருத்தங்களை நம்ம பணிக்கிறோம். அப்ப இதுவும் கட்டளை தான். அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இன்னொருத்தங்களை செய்யுங்கன்னு சொல்றோம். சோ இப்ப இதுவும் கட்டளை தான். அப்ப இது மூன்றுமே வந்து கட்டளை தொடர்கள். புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு புயலின் போது வெளியே போகாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே தவிர வெளியே போக கூடாது அப்படின்னு கட்டளை இடல. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீ செய்யவே கூடாது அப்படிங்கிறது வேற, இந்த புயலின் போது வெளியே போக வேணாமே, போனா இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். சோ அதனால பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறோம். சோ அதனால இது வந்து கட்டளை தொடர் கிடையாது, இது ஒரு செய்தி தான். ஓகேங்களா, போறதும் போகாது உங்க கையில இருக்கு. நீங்க போலாம் போகாம கூட இருக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பாடி மகிழ்ந்தனர். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினை எச்சத்தொடர். ஏன்னா பாடி அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். இந்த இடத்துல இதற்கு அடுத்து வரக்கூடிய சொல்ல பாருங்க, மகிழ்ந்தனர். மகிழ்ந்தர்ங்கிறது வினை முற்று. ஒரு வினை முற்றுக்கு முன்னாடி ஒரு எச்சம் அமைந்தால் அது வினை எச்சம். அப்ப இது வந்து வினை எச்சத்தொடர். ஓகேங்களா, அடுத்தது கல்லாமை ஒழிக. இது என்னன்னா விளைவு தொடர். அது என்ன விளைவு தொடர்? நிறைய பேருக்கு இது தெரியாது. ஆனா இது நம்மளுடைய ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. இந்த 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல இல்ல தொடர் இலக்கண பகுதியிலேயே மொழித்திறன் பயிற்சி பகுதியில வந்து இது வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. பொருளின் அடிப்படையில தொடர் வகைகளை 4ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு செய்தி, இன்னொன்னு வினா தொடர். விளைவு தொடர் அப்படின்னா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல், இந்த 4 பொருள்ல வந்துச்சு அப்படின்னா அத விளைவு தொடர்னு சொல்லுவாங்க. ஏவல் அப்படின்னா இளமையில் கல், ஒரு விஷயத்த பண்ணிடு இளமையிலே அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அது வந்து விளைவு தொடர். உன் திருக்குறள் நூலைத்தா அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறத குடு அப்படின்றோம். அது கட்டளைன்னு சொல்லலாம், இல்லைன்னா வேண்டுதல் அப்படிங்கிற பொருளையும் சொல்லலாம். அடுத்தது உழவு தொழில் வாழ்க, வாழ்த்துறோம். கல்லாமை ஒழிக, வைரம். கல்லாமை இருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வைரம். சோ அப்ப இந்த 4 பொருட்கள்ல வந்து அது விளைவு தொடர். இங்க இருந்து என்ன இருக்கு? கல்லாமை ஒழிக. பாருங்க புக்ல இருக்க அதே தொடரை கொடுத்து கேட்டிருக்காங்க. இது வந்து விளைவு தொடர். அடுத்தது பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னா வருவித்தார்னா வேற யாரையோ வச்சு நம்ம செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். எழுவாயே செய்யல. எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்திருக்குன்னு அர்த்தம். சோ புத்தகங்களை வர வச்சிருக்கு யாரு? எழுவாய் தான். ஆனா அந்த வர வைக்கிற அந்த புத்தகங்களை அது கொண்டு வரல, வேற யாரையோ வச்சு அந்த செயலை செஞ்சிருக்கு. சோ அதனால இது என்னது? பிறவினை தொடர். அடுத்தது வீடு கட்டி ஆயிற்று. ஆயிற்று அப்படிங்கிற சொல் வெளிப்பட்டாலே அது என்னது? செயபாட்டு வினை. நம்ம இதையும் நம்ம சொல்லிருக்கோம், புக்லயே டைரக்டா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. படு, உன், பெரு, போயிற்று, போனது, ஆயிற்று இதெல்லாம் வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? செயபாட்டு வினை தொடர். இப்ப இது வந்து செயபாட்டு வினை தொடர். அடுத்தது தன்வினை தொடர் எதுன்னு கேக்குறாங்க. அவனை திருந்த செய்தான் அப்படின்னா இது வந்து பிறவினை தொடர். அவனை திருந்த செய்தானா ஒரு எழுவாய்
வேற யாரையும் ஒருத்தர திருத்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அது வந்து பிறவினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அப்துல் நேற்று வேற யாரையும் வர வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். வந்தான் அப்படின்னா தன்வினை, வருவித்தான் அப்படின்னா வேற யாரையும் வர வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அவன் வந்தான் அப்படின்னா அப்துல் நேற்று வந்தான்னு வந்திருக்கும், அது தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான்னா அவன் வரல, வேற யாரையோ வர வச்சிருக்கான், அப்ப இதுவும் என்னதான், பிறவினை தொடர். பெரிய ஓவியம் வரைந்து வா, இது வந்து ஒரு கட்டளை, வேண்டுதல், விளைவு தொடர்னு சொல்லலாம், கட்டளை தொடர்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து தன்வினை தொடர் கிடையாது. அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னா அவர்கள் நன்றாக படித்திருக்கிறார்கள், படித்ததுனால பயன் யாருக்கு தான், அவங்களுக்கு மட்டும்தான். சோ இப்ப இதுதான் வந்து என்னன்னா தன்வினை தொடர். ஓகேங்களா, இதுவும் உங்களுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, பின்னாடி இருக்கும். அடுத்தது இங்க பாருங்க, தன்வினை தொடர்ல ஸ்கூல் புக்லயே 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1லயே இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த தொடர்களை தான் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அதனால ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் தெளிவா படிங்க, அப்புறமா அதர் சோர்ஸ்க்கு போங்க. நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, நம்ம கையில 90% கண்டென்ட் இருக்கும், ஆனா அந்த 10% நம்ம கிட்ட இருக்காது. அதை தேடிதான் நம்ம ஓடுவோம். நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல அந்த 10% கண்டென்ட்டை தேடி ஓடி ஓடியே எதையும் உருப்படியா படிக்காம, நம்ம கிட்ட இருக்கிறதையும் உருப்படியா படிக்காம அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாம போயிடுறாங்க. நிறைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கிளியர் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னா இதுதான். நிறைய பேர் இந்த அவுட் சைட் சோர்ஸ், அதர் சோர்ஸை ரெஃபர் பண்றேன்னு ஓடியே உங்க கையில இருக்க சோர்ஸை மறந்துடுறீங்க. சோ உங்க கையில இருக்க சோர்ஸை மட்டுமே நீங்க படிச்சாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களால கிளியர் பண்ணிட முடியும். ஓகேங்களா, அதனால ஃபர்ஸ்ட் உங்க கையில இருக்க ஸ்கூல் புக்கை தெளிவா படிச்சு முடிங்க. இத படிச்சு முடிச்சுட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதர் சோர்ஸ்க்கு போங்க. எடுத்த உடனே ஒரு டாபிக் இருக்குன்னா இதையும் படிக்கிறேன் அதையும் படிக்கிறேன்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. மொத்தமா சிலபஸ் கவர் ஆகுற மாதிரி ஸ்கூல் புக்ல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருங்க, எல்லா டாபிக்கும் சேர்த்து. அதுக்கப்புறமா ஸ்கூல் புக்கை தாண்டி மத்த சோர்ஸ்க்கு போங்க. எடுத்த உடனே ஒரு டாபிக் படிக்கிறது, இந்த டாபிக்ல ஸ்கூல் புக்ல இதெல்லாம் இருக்கு, அப்ப அதர் சோர்ஸ் தேடி அந்த ஒரு டாபிக் மட்டும் நீங்க ஓடுறீங்க. அதுலயே உங்களுடைய ஒட்டுமொத்த டைமும் வேஸ்ட் ஆகி போயிடுது, மத்ததுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகேங்களா, சோ அதனால ஒரு டாபிக்லயே அரைகுறையா நின்றுறீங்க, மத்த டாபிக் நம்ம படிக்க முடியாம போயிருது இந்த காலம் காரணமாக, மத்த சோர்ஸ் தேடி போகும்போது. அதனால அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதனாலதான் நிறைய பேர் வாழ்க்கையில தோத்து போயிருக்காங்க. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க கையில இருக்கிறத படிச்சு முடிங்க. முழுசா அந்த சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய எல்லா தலைப்புக்கும் உங்களுடைய ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் கவர் ஆகுதோ முழுசா முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு தலைப்பா அதர் சோர்ஸ் தேடுங்க. அப்ப தேடுங்க, ஒரே தலைப்பை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஸ்கூல் புக் அதர் சோர்ஸ், ஸ்கூல் புக் அதர் சோர்ஸ் அப்படி படிக்காதீங்க. எல்லா தலைப்புக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை முடிச்சிருங்க, அப்புறமா அதர் சோர்ஸ்க்கு போங்க. மறக்காம இதை பண்ணுங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான். நிறைய பேர் கிளியர் பண்ணாததுக்கான காரணமும் முக்கியமான காரணமும் இதுதான். சோ அதனால அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. ஓகேங்களா, அடுத்தது செய்வினை வாக்கியம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த 4ல எது செய்வினை வாக்கியம்னா அப்பா சொன்னாருங்கிறதா செய்வினை வாக்கியம். பாருங்க, இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அதே ஒண்ணுதான். அதுவும் 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 1ல இருக்கிறது தான் செய்வினை தொடர். ஓகேங்களா, அப்பா சொன்னாருன்னா அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு, செயல் அவர் தான் செஞ்சாரு, ஆனா அந்த செயல்னால பயன் அவருக்கு மட்டும் இல்ல. அவர் சொல்றாருன்னா அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு, ஆனா அவர் சொல்றதை கேட்டு மற்றவர்களும் பயனடைய போறாங்க. அதனால இதுதான் வந்து செய்வினை வாக்கியம். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, இது என்னது, செயவாட்டு வினை வாக்கியம். பட்டது ஆள் வெளிப்பட்டு வந்திருக்கு, அப்ப செயவாட்டு வினை வாக்கியம். அவனை திருந்த செய்தான், இது என்னது, பிறவினை வாக்கியம். அவன் திருந்தினான்னா அது தன்வினை வாக்கியம். அதுவே அவனை திருந்த செய்தான்னா அவன் வேற யாரையும் வேற ஒருத்த வந்து இன்னொருத்தனை திருத்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். பணம் காணாமல் போனது, ஆயிற்று போயிற்று போனது, இது எல்லாமே என்னது, செயல்பாட்டு வினை வாக்கியம். பாருங்க, பணம் காணாமல் போனது ஸ்கூல் புக்ல இருக்கு, இங்க இருக்கு. இந்த நாலு அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடியது, அதுக்கு முன்னாடி இங்க இருக்கும் பாருங்க ஒரு 5 தொடர். இதெல்லாம் தான் ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க படிக்க வேண்டியது எது, தொடர் வகைகளுக்கு ஃபர்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1 தொடர் இலக்கண பகுதி தான். ஓகேங்களா, அடுத்தது அடுக்கு தொடரை கண்டறிக. அடுக்கு தொடர் அப்படின்னா என்னன்னா ஒரே சொல் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும், அந்த ரிப்பீட் ஆகுறத பிரிச்சிங்க அப்படின்னா பொருள் தரணும். இப்ப மலை கலகல விறுவிறு இதெல்லாம் பிரிங்களேன். மலை அப்படின்னா ஏதாவது பொருள் இருக்கா, இல்ல. விறு பொருள் இருக்கா, இல்ல. கலை பொருள் இருக்கா, இல்ல. ஆனா பிடிங்கிறத பிடின்னு மட்டும் படிக்கும் போது பொருள் இருக்குல்ல, பிடினா ஒன்றை பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி பொருள் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 2, 3, 4 முறை ஒரு தொடரில் ஒரே சொல் அடுக்கி வந்து அதனை பிரிக்கும் பொழுது பொருள் தந்தால் அது வந்து அடுக்கு தொடர். அதுவே பிரிக்கும் பொழுது பொருள் தரல, 2 முறை மட்டுமே வந்துச்சு அப்படின்னா அது வந்து இரட்டை கிளவி. அப்ப இந்த 3ம் வந்து இரட்டை கிளவி. ஓகேங்களா, அடுத்தது
பொருந்தாதவற்றை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டதுங்கிறது செய்வினை வாக்கியமானா கிடையாது. பட்டதுங்கிறது என்னது? செயபாட்டு வினை வாக்கியம். அப்ப இது வந்து தப்பு. அப்ப இதுதான் பொருந்தாதது. ஓகேங்களா? அப்துல் நேற்று வந்தான், அவனே வந்தான். அப்ப அது தன்வினை வாக்கியம். கவிதா உரைப்படித்தால் செய்வினை வாக்கியம். கோவலன் கொலை உண்டான், உன் அப்படிங்கிறது என்னது? செயபாட்டு வினைக்கான ஒரு துணை வினை. அப்ப இது வந்து செயபாட்டு வினை தொடர். இது உங்களுக்கு ஸ்கூல் புக்லயே கொடுத்திருக்காங்க. என்னது? உன் பெரு படு ஆயிற்று போயிற்று போனதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து என்னது? செயபாட்டு வினை. இந்த உண்கிறது துணை வினையா வரணும். கொலை உண்டான், உண்டான்ங்கிறது சாப்பிட்டான்ங்கிற பொருள்ல வரல இந்த இடத்துல. சோ அப்படி உண்டான்ங்கிறது உன் சாப்பிட்ட அப்படிங்கிற பொருள்ல வந்துச்சுன்னா அது முதல் வினை. ஆனா இந்த இடத்துல உன் அப்படிங்கிறது உண்ணுதல்ங்கிற பொருள்ல வராம வேற ஒரு பொருள்ல கொலைக்கு ஆகி வருவதனால் இது வந்து துணை வினைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி துணை வினையா வர்றதுனால இது வந்து செயபாட்டு வினை தொடர். ஓகேங்களா? மொத்தத்துல உண்டான். இப்ப இது கமலா உண்டாள் அப்படின்னா அது செயபாட்டு வினை வாக்கியமானா கிடையாது. கமலா உண்டாள்னா உண்டாள் சாப்பிட்டாள்ங்கிற பொருள். அந்த பையன் அவளுக்கு மட்டும்தான். அது செய்வினை வாக்கியம். சாரி, செய்வினை வாக்கியம் பாருங்க, தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? அது வேற. அந்த உண்டான்ங்கிறது வேற, இந்த உண்டான் அப்படிங்கிறது வேற. சோ இந்த இடத்துல உன் பெரு படு இந்த மூன்றும் துணை வினைகளாகத்தான் வரணுமே தவிர முதல் வினையா வரக்கூடாது. ஓகேங்களா? அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன், 6th இருந்து 12th வரைக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். 6th இருந்து 12th வரைக்கும் இலக்கண பகுதி எல்லாத்தையும் படிங்க. சிலபஸ்ல கவர் ஆகுதோ ஆகலையோ படிங்க படிங்கன்னு சொல்றேன். அதற்கான காரணம் என்னன்னா, முதல் வினைனா என்ன, துணை வினைனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நம்மளுடைய சிலபஸ்ல இல்ல. ஆனா இந்த இடத்துல தொடர் வாக்கியத்துல ஒரு பகுதியா அமைஞ்சிருக்கு. இதற்கான லெசனுமே நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இலக்கண பகுதியில கொடுத்திருக்காங்க. முதல் வினை துணை வினை எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை நம்ம படிக்க மாட்டோம். ஏன்னா சிலபஸ்ல கவர் ஆகல அப்படிவீங்க. தயவு செஞ்சு கவர் ஆகுதோ ஆகலையோ 6th to 12th நியூ புக் மட்டுமாவது படிங்க. ஓல்டு புக் கூட வேணாம், நியூ புக் மட்டுமாவது படிங்க. ஏன்னா உங்களுக்கு நியூ புக்ல இருக்க கண்டென்டே தான் ஓல்டு புக்ல ஆல்மோஸ்ட் இருக்கு. சோ அதனால நியூ புக் மட்டுமாவது படிங்க. அதற்கான காரணம், நம்முடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாம் யூஸ் ஆகும். அதனால ஓகேங்களா? அடுத்தது, அப்துல் நேற்று வருவித்தான். என்ன தொடர்? பிறவினை தொடர். அப்துல் நேற்று வந்தான்னா அது தன்வினை. வருவித்தான் வீங்கிற விகுதி பெற்று வந்திருக்கு. சோ அதனால இது வந்து என்னது? பிறவினை தொடர். கட்டுரையை படித்தான். கட்டுரையை ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்ததுனால இதை வேற்றுமை தொடர்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய 4ல என்னன்னு தான் பாக்கணும். அப்ப கட்டுரையை படித்தான் அப்படிங்கும் ஐங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரதுனால வேற்றுமை தொடர். இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே உங்களுக்கு 9thலயே கொடுத்திருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். அங்க இருக்கக்கூடியதான் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதையும் பாருங்க. தொடரை வந்து தொகை தொகா அப்படின்னு 2 வகையா பிரிப்பாங்க. அந்த இதுல தொகையை வந்துட்டு பிரிப்பாங்க ஃபர்தரா. அதே மாதிரி தொகாநிலை தொடரையும் பிரிப்பாங்க. சோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பொருள் அடிப்படையில மட்டும் தொடர் வகைப்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி பல அடிப்படையில வகைப்படுத்துவாங்க. சோ அதனால பாத்துக்கோங்க. அடுத்தது, தன்வினை வாக்கியத்தை கண்டறிய சொல்றாங்க. தன்வினை வாக்கியம் இதுல எதுனா கயல்விழி காலையில் படித்தால். சோ கயல்விழிங்கிற எழுவாய், படித்தால்ங்கிறது வினை. சோ ஒரு எழுவாய் ஒரு வினையை செஞ்சுச்சு அப்படின்னா அது வந்து செய்வினை வாக்கியம்னு பொருள் எடுத்துக்கூடாது. அந்த வினையினால் பயன் கயல்விழிக்கு மட்டும்தான் வருது. சோ அதனால அது என்னது? தன்வினை தான், செய்வினை வாக்கியமா வராது. ஓகேங்களா? அடுத்தது, படிப்பித்தால் அப்படின்னா என்னது? பிறவினை வாக்கியம். அதுவே படித்தாலாங்கிறது வினா தொடர். படிக்கவில்லை எதிர்மறை தொடர். ஓகேங்களா? கவிதா பாடம் படித்தால் இத வந்து பிறவினை வாக்கியமா மாத்த சொல்றாங்க. கவிதா பாடம் படித்தால்ங்கிறது வந்து ஒரு தன்வினை வாக்கியம். இத நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, கவிதா எழுவாய், படித்தால் பயனிலை, பாடம் செய்யப்பட பொருள், மூன்றும் வெளிப்பட்டு வரனால செய்வினை வாக்கியம் நினைக்கிறீங்க. செய்வினை வாக்கியம் கிடையாது. இது வந்து தன்வினை வாக்கியம். ஏன்னா கவிதா படிக்கிறதுனால கவிதாக்கு மட்டும்தான் பயன். எனக்கெல்லாம் எந்த பயனும் கிடையாது. கவிதா யாருன்னு கூட தெரியாது. அவ படிச்சதுனால எனக்கு எந்த பயனுமே கிடையாது. சோ அதனால ஒரு எழுவாய் செய்யும் செயலால் பயன் பிறருக்கு சென்றடைந்தால் மட்டுமே அது செய்வினை. ஆனா இங்க எழுவாய்க்கு மட்டும் பயன் போறதுனால இது தன்வினை வாக்கியம். சோ அப்ப தன்வினை வாக்கியத்தை பிறவினை வாக்கியமா மாத்த சொல்றாங்க. அப்ப படித்தால் அப்படிங்கறத படிப்பித்தால் அப்படின்னு மாத்தணும். அப்ப கவிதா பாடம் படிப்பித்தால் அப்படின்னா அவ படிக்கல, வேற யாரையும் படிக்க வச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப ஒரு செயலை எழுவாய் செய்யாமல் பிறரை செய்ய வைத்தால் அது பிறவினை வாக்கியம். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. பாடம் கவிதாவால் படிக்கப்பட்டது. இது என்ன வாக்கியம் அப்படின்னா செயபாட்டு வினை வாக்கியம். கவிதாவால் படிக்கப்பட்டது. படு, படிக்கப்பட்டது அப்படிங்கிறது படுங்கிறதா பட்டதுன்னு மாறி இருக்கு. அப்ப இந்த படுங்கிறது இங்க துணை வினையா வந்திருக்கு. முதல் வினை என்னன்னா படிக்க அப்படிங்கிறது. சோ இந்த படுங்கிறது துணை வினையாக வந்ததுனால இது செயபாட்டு வினை வாக்கியம். பாடத்தை படித்தவள் கவிதா அப்படிங்கிறோம். இது என்னது? பாடத்தை படித்தவள் கவிதா. இது வந்து தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம் கிடையாது. கவிதா பாடத்தை படிக்கவில்லை. இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா
எதிர்மறை தொடர். ஓகேங்களா? அடுத்தது பொம்மையை உடைத்தது யார்? கொஸ்டின் கேக்குறோம். அப்ப இது வினா தொடர். இது எல்லாருக்குமே ஈஸியா புரியுது. செயபாட்டு வினையை தெரிவு செய்க. இங்க இருக்கிறதுல எது வந்து செயபாட்டு வினைன்னு கேக்குறாங்க. பாடல் அவளால் பாடப்பட்டது. சோ அவளால் பாடப்பட்டது. அந்த பாடலை கேட்டு மற்றவர்கள் மகிழ்ச்சி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அது ஒரு விஷயம் இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல பாடல் அவளால் பாடப்பட்டது. படுங்கிற சொல்லானது பட்டதுன்னு இங்க மாறி இருக்கு. பாட அப்படிங்கிறது முதல் வினை, படுங்கிறது துணை வினையா வந்திருக்கு. சோ படுங்கிறது துணை வினையா வந்து அது வந்து செயபாட்டு வினை தொடர். இப்ப இது சரியானது. பந்து உருண்டது. பந்து தான் உருளுது. அப்ப இது என்னது? தன்வினை வாக்கியம். உருண்டது அக்ரிணையை குறிக்குது. அப்ப பந்துங்கிறது அக்ரிணை. இந்த அக்ரிணை எழுவாயே ஒரு செயலை செஞ்சுச்சு. அந்த எழுவாய்க்கு மட்டும்தான் பயனில்லை. பந்து உருண்டதுனால எனக்கு எந்த பயனும் கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால இது வந்து தன்வினை வாக்கியம். என் அண்ணன் நாளை வருவான். சோ இது வந்து ஒரு செய்தி வாக்கியம். அவள் பாடினாள். இது வந்து ஒரு அவள் பாடினாள்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு செய்வினை வாக்கியம். நிறைய பேர் இது தன்வினை வாக்கியம் நினைக்காதீங்க. ஏங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். மேம் என்ன மேம் இங்க ஒண்ணு சொல்றீங்க, கவிதா பாடம் படித்தால் தன்வினைங்கிறீங்க, ஆனா இங்க ஒரு எழுவாய் அதுதான் செயல் செய்யுது, அப்ப இங்க செய்வினைங்கிறீங்கன்னா அவள் பாடினாள். அவ பாடினதை கேட்டு மற்றவர்களும் மீன்புற்றிருப்பாங்களா? சோ அப்ப அவர் செய்த செயலாம் பிறரும் பயனடைகிறதுனால இது செய்வினை வாக்கியம். ஆனா பாடம் படித்தால் அப்படிங்கும் போது நான் படிக்கிறேன்னா எனக்கு மட்டும்தான் அது அறிவை கொடுக்கக்கூடியது. நான் அதனால நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க போறேன். மத்தவங்க அதனால செய்யப்படுறது கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால இது தன்வினை. இங்க வந்து அவள் பாடினாள்ங்கும் போது இது செய்வினை வாக்கியம், தன்வினை வாக்கியம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது கந்தனை திருந்த செய்தான். கந்தனை எழுவாய் இங்க மறைந்திருக்கு. ஏதோ ஒரு எழுவாய் கந்தனை திருத்திருக்கு. ஓகேங்களா? அப்ப யாரோ ஒருத்தங்க கந்தனை திருத்திருக்காங்க. சோ அந்த எழுவாய் இந்த இடத்துல தோன்றல. எழுவாய் தான் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வச்சிருக்கு. அதனால இது வந்து பிறவினை தொடர். ஓகேங்களா? அடுத்தது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. படிக்க முதல் வினை. படுங்கிறது பட்டதுன்னு வந்திருக்கு துணை வினையா. அப்ப படுங்கிறது துணை வினையா வந்தாலே அது வந்து என்னது? செயபாட்டு வினை தொடர். ஓகேங்களா? அடுத்தது செயபாட்டு வினை வாக்கியத்தை கண்டறிக. செயப்பாட்டு வினை இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிற்று, ஆயிற்று, போயிற்று இது எல்லாமே வந்துச்சுன்னா என்னது? செயபாட்டு வினை வாக்கியம். அப்ப சட்டி உடைந்து போயிற்றுங்கிறது செயபாட்டு வினை வாக்கியம். நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல விரும்பல, உங்களுக்கே இங்க கொடுத்துட்டேன். படு, உன், பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது இதெல்லாம் வந்துச்சுனாலே இது என்னது? செயபாட்டு வினை தொடர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இங்க போயிற்றுங்கிறது வந்ததுனால இதுதான் செயபாட்டு வினை தொடர். அடுத்தது அப்துல் நேற்று வந்தான் தன்வினை வாக்கியம். கவிதா உரை படித்தால் இது வந்து செய்வினை வாக்கியம். ஏன்னா அவ படிக்கிறதுனால கவிதா உரை படித்தாள்னா அவள் உரையை படித்தாள். அந்த உரையை மற்றவர்களும் கேட்டு என்ன பண்ணிருக்காங்க? பயனடைந்திருக்கிறார்கள். இதற்கான விளக்கத்தை நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் தொடர் இலக்கண பகுதி எக்ஸ்பிளனேஷன்லயே கொடுத்திருக்கேன். அதனால அதை டீட்டெயிலா பாருங்க. பாட்டு பாடுகிறாள். இவ பாடுறதுனால பிறரும் பயனடைகிறாங்க. எழுவாய் இந்த இடத்துல வெளிப்பட்டு வரல, இருந்தாலும் பாட்டை பாடுகிறாள்னு வருது. சோ அப்ப பாடும் பொழுது அதை கேட்டு மற்றவர்களும் பயன்படுவதனால இதுவும் செய்வினை வாக்கியம் தான். இதுவும் உங்களுடைய ஸ்கூல் புக்ல இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. பாட்டு பாடுகிறாள் செய்வினை தொடர் தான். ஓகேங்களா? அடுத்தது பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னா பெரிய மீசையை உடைய ஒரு ஆண் நபர் சிரித்தார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பெரிய மீசையை ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு, உடைய ஒரு சொல்லுருபு. அப்ப வேற்றுமை உருவும் ஒரு சொல்லுருவும் மறைந்து வருது அப்படின்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சிரித்தார் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு ஆண் நபரை குறிப்பிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு உருவும் பயனும் மட்டும் மறைந்து வராமல் உருவும் பயனும் உடன் தொக்க தொகையோடு, அதாவது ஏதாவது ஒரு தொகை தொடரோடு இன்னொரு இதுவும் மறைந்து வந்துச்சு, குறிப்பால் இன்னொருதையும் உணர்த்துறாங்க அப்படின்னா அது அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. இதுவுமே தொகை நிலை தொடர்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸ்கூல் புக் இதுல இலக்கண பகுதியில 9th ஸ்டாண்டர்ட்ல. சோ அதனால இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. அந்த சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸையும் மறக்காம பாத்துருங்க. பாத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய நிறைய டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ அதனால மறக்காம பாத்துருங்க. அடுத்தது பொருந்தாத இணை எதுன்னு கேக்குறாங்க. தாய் தந்தைங்கிறது உண்மை தொகைதான். இதுவும் அதே தொகை நிலை தொடர்ல வரக்கூடிய ஒரு பகுதிதான். ஓகேங்களா? சோ அப்ப தாய் தந்தைனா தாயும் தந்தையும் அர்த்தம். அப்ப உண்மை தொகை. அடுத்தது பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது என்னன்னா அன்மொழி தொகை. இது வந்து ஓமை தொகை கிடையாது, அன்மொழி தொகை. பொற்றொடி பொற்றொடி அப்படின்னா தொடினா வளையல்னு அர்த்தம். ஓகேங்களா? பொன்னால் ஆன தொடின்னு அர்த்தம். அப்ப பொன்னால் ஆன, அப்ப ஆள் ஆன, அப்ப ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு, ஆனங்கிறது சொல்லுருவு. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அதோட இருந்துச்சுன்னா அது வந்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை தொடர்ந்து சொல்லிருக்கலாம். ஆனா
பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தாள் அப்படிங்கறத இந்த தொடருக்கான பொருள். அப்ப அணிந்த பெண் அப்படிங்கறத குறிப்பால் உணர்த்துது. சோ அப்ப அந்த ஒரு தொகை தொடரோடு இன்னொன்றும் மறைந்து வருவதனால இதை வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது பனை மரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை தான். ஏன்னா பனை மரம், மரம்ங்கிறது என்னன்னா ஒரு பொது பெயர். மரங்கள்ல ஒரு வகை தான் பனை. அப்ப அது சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் அதற்கு அடுத்து பொது பெயர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியானது. அடுத்தது வளர் தமிழ் அப்படின்னா வினைத்தொகை. வளரும் தமிழ், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ். ஒரு பெயரெச்சமானது காலத்தை மறைத்து, பெயரச்ச விகுதியை மறைத்து வரக்கூடியது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மேம் வினைங்கிறீங்க, பெயரச்சம்ங்கிறீங்க? நான் ஆல்ரெடி வினைத்தொகைக்கான எக்ஸ்பிளனேஷனையும் இந்த தொகைநிலை தொடர்லயும் சொல்லியிருக்கேன். வினைத்தொகை அப்படின்னா ஒரு பெயரெச்சம் பெயரச்ச விகுதியை மறைத்து காலத்தை மறைத்து வந்தால் அது வந்து என்னன்னா வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. முக்காலத்தையும் காட்டுற மாதிரி வரும். வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். அப்ப வினைத்தொகை. அப்ப இந்த மூன்றும் சரி. எது தவறு அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது. அப்ப பொருந்தாதுதான் கேக்குறாங்க. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்தது கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது எவ்வகை வாக்கியம்னா செய்வினை வாக்கியம். கரிகாலன் எழுவாய், கட்டினான் பயனிலை, கல்லணையை செயப்படுபொருள், மூன்றும் வெளிப்பட்டு வருது. இதோட மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இவன் அணையை கட்டினதுனால பயன் யாருக்கு அப்படின்னா அவனுக்கு மட்டும் கிடையாது, கரிகாலனுக்கு மட்டும் கிடையாது, யாருக்கும் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய மக்களும் அந்த அணையின் மூலமாக நீரை பெற்று பயன்பெறுகிறார்கள். அதனால பயனானது இவன் செய்த செயலினால் ஏற்பட்ட பயனானது பிறரையும் சென்றடைவதனால் இது செய்வினை வாக்கியம், தன்வினை வாக்கியம் அல்ல. ஓகேங்களா. சோ எழுவாய் செயல்படுபொருள் பயனிலை வந்து அந்த எழுவாய் செய்யும் செயலினால் பயனானது பிறருக்கும் சென்றடைந்தால் அது செய்வினை வாக்கியம். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் செயற்பாட்டு வினைத்தொடர் எதுன்னு கேக்குறாங்க. இதுல செயற்பாட்டு வினைத்தொடர் எதுனா ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டதுங்கிறதா செயற்பாட்டு வினை. ஓகேங்களா. இது கிடையாது. ஆப்ஷன் பின்னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா இது வந்து செய்வினை வாக்கியம். அவங்க ஒருவேளை கொஸ்டினை கேட்கறது தப்பா கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதனால இது செய்வினை வாக்கியம். இது வந்து வினா வாக்கியம். ஏன்னா ஓட்டுநரா பேருந்தை இயக்கினார் அப்படின்னா வினா வாக்கியம். ஓட்டுநர் பேருந்தை இயக்கவில்லை, எதிர்மறையா சொல்றோம். அப்ப எதிர்மறை வாக்கியம். ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார். ஓட்டுநர்ங்கிற எழுவாய் இயக்குதல்ங்கிற செயலை செஞ்சிருக்கு. எதை? பேருந்தை. இதனால் பயன் அந்த அந்த பேருந்தில் பயணித்த அனைவருக்குமே, அவர் செய்த செயலினால் பயன் அந்த பேருந்தில் பயணித்த அனைவரையுமே சென்றடையுது. சோ அதனால அது வந்து செய்வினை வாக்கியம். ஆனா இங்க இயக்க அப்படிங்கிறது முதல் வினை, படுங்கிறது துணை வினையாக மாறி பட்டது அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இதுதான் செயற்பாட்டு வினை. ஓகேங்களா. அவங்க கேட்கறது செயற்பாட்டு வினைதான். ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. அடுத்தது பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இதுல எது பிறவினைனா எழுவாய் அந்த செயலை வேறு ஒருவரை கொண்டு செய்துச்சு அப்படின்னா அது வந்து பிறவினை. இப்ப பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள்ங்கிறதா பிறவினை. சோ பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள்னா அவள் கற்கல, அவ படிக்கல, அவ என்ன பண்ணிருக்கா? பிறரை படிக்க வச்சிருக்கா, பிறரை சொல்லி கொடுத்திருக்கா. சோ அப்படிங்கும் பொழுது இந்த பிறரை படிக்க வைத்திருக்கார். கற்பித்தால் அப்படின்னா பிறரை கொண்டு அந்த செயலை நிகழ்த்திருக்கிறா. அதே மாதிரி இந்த பிறவினை வாக்கியத்தை நீங்க கண்டறியறதுக்கு பொருள் கண்டுதான் அறியணும்னு கிடையாது. பி ஆகிய விகுதிகள் பெற்று வந்தாலே அது பிறவினை வாக்கியம் தான். இப்ப கற்பித்தால் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். ஓகேங்களா. கற்றல் அப்படின்னா இது வந்து தன்வினை வாக்கியம் ஆயிரும். அடுத்தது பூங்குழலி கற்றாளா வினாத்தொடர் ஆயிடும். பூங்குழலி திருக்குறள் கற்கவில்லை, எதிர்மறை வாக்கியமா மாறு. ஓகேங்களா. அடுத்தது நண்பா படி. நண்பா, நண்பன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் அழைக்கும் பொருட்டாக நண்பா அப்படிங்கிறோம். அப்ப அது வந்து விழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விழித்தொடரா அமைந்திருக்கு. இதே மாதிரி விழித்தொடர் அமைந்த தொடர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணா வா. கண்ணன்கிற ஒரு பெயர் சொல்ல கண்ணா அப்படின்னு அழைக்கும் பொருட்டாக கூப்பிடுறோம். சோ அதான் வந்து விழித்தொடர்னு சொல்லுவாங்க. அடுத்தது அழைப்பு மணி ஒலித்தது, கதவை திறந்தால். இங்க ரெண்டு தொடரா இருக்குல்ல, இதை வந்து கலவை சொற்றொடரா மாற்றணும். கலவை சொற்றொடரா மாற்றீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. கலவை சொற்றொடரா மாத்துறீங்கன்னா நீங்க மாத்தின சென்டென்ஸ்ல பிரிக்கும் பொழுது ஒரு சொற்றொடர் பொருள் தரணும், முற்று பொருள் தரணும், இன்னொன்னு முற்று பொருள் தரக்கூடாது. அந்த மாதிரி மாத்தினாதான் அது கலவை சொற்றொடர். ஓகேங்களா. இப்போ அழைப்பு மணி ஒலித்ததால் கையல் கதவை திறந்தால், இதுதான் வந்து சரியான கலவை சொற்றொடர். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கையல் கதவை திறந்தால் அப்படின்னா முற்று பொருள் தருது. வேற எந்த சொல்ல ஆட் பண்ணலாம் அவசியமே இல்லை. கையல் கதவை திறந்தால் முழுமையா பொருள் தருது. ஆனா அதுல இன்னொரு பாதி பாருங்க, அழைப்பு மணி ஒலித்ததால் பொருள் முற்று பெறல. சோ இந்த மாதிரி அமையணும். ஒரு கலவை சொற்றொடர்னா அதை பிரிக்கும் பொழுது ஒரு சொற்றொடர் முழு பொருளை தரணும், இன்னொரு தொடரானது முழு பொருளை தரக்கூடாது. அந்த மாதிரி அமையறதுதான் வந்து கலவை சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது
சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. அதாவது வினாச்சொல் அப்படின்னா வினா தொடர கேட்டிருக்காங்க. அறிவு நம்பி அமெரிக்க சென்றார். இது வந்து என்னன்னா அமெரிக்க சென்றார், அவரா போயிருக்காரு. தன்வினை வாக்கியம்னு சொல்லலாம், செய்தி வாக்கியம்னு கூட சொல்லலாம். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை, எதுவும் செய்தி வாக்கியம். அந்தோ என் செல்வம் பறிபோயிற்றே அப்படிங்கிற அந்தோ உணர்ச்சி வெளிப்படுது, உணர்ச்சி தொடர். இது எப்படி நடந்தது கொஸ்டின் மார்க். அப்ப இதுதான் வினா தொடர். ஓகேங்களா. அடுத்தது ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. குமரனால் ஆளுங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு படுபட்டது இந்த சொற்கள்லாம் வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது செயபாட்டு வினை வாக்கியம். அப்ப இது வந்து செயபாட்டு வினை வாக்கியம். அடுத்தது எவ்வளவு பெரிய வினாத்தாள் ஆச்சரியமா சொல்றோம். அப்ப இது வந்து உணர்ச்சி தொடர். ஓகேங்களா. அடுத்தது பூக்களை பறிக்காதீர், ஆல்ரெடி பார்த்தாச்சு, கட்டளை தொடர். அடுத்தது பணம் காணாமல் போனது, ஆனது, போனது, ஆயிற்று, போயிற்று, படு, உன், பெரு இதெல்லாமே வந்துச்சுனாலே இது என்னது செயபாட்டு வினை வாக்கியம். புக்ல இருக்க எக்ஸாம்பிள் தான் இது. அடுத்தது என்னே இமயமலையின் உயரம், ஆச்சரியக்குறி வந்துருச்சு, என்னது உணர்ச்சி தொடர். அடுத்தது செய்வினை வாக்கியத்தை கண்டறிய சொல்றாங்க. இதுல எது செய்வினை வாக்கியம் அப்படின்னா கவிதா கவிதை எழுதினார். இது வந்து தன்வினையா செய்வினையான்னு கேட்டீங்கன்னா செய்வினை வாக்கியம். ஏன் அப்படின்னா கவிதாங்கிற எழுவாய் எழுதினால்ங்கிற பயனிலையை கொண்டு முடியுது, கவிதை அப்படிங்கிற செய்யப்படும் பொருளை கொண்டு இந்த தொடர் அமைந்திருக்கு. இதுல கவிதா ஒரு செயலை செய்யறா. என்ன செயல்? கவிதை எழுதுறா. அவள் எழுதிய கவிதையினால் அவளுக்கு மட்டும் பயன் கிடையாது, அதை படித்து பிறரும் மகிழ்ந்திருப்பாங்க. சோ அதனால பயனானது பிறருக்கும் சென்றடைவதனால இதுதான் வந்து செய்வினை வாக்கியம். அவ கவிதை எழுதியிருக்கா அப்படின்னாலே அந்த கவிதையை மற்ற யாராவது படித்து பயன்பெற்றிருப்பாங்க. சோ அதனால இது வந்து செய்வினை வாக்கியம். ஓகேங்களா. கவிதா கவிதை எழுதவில்லை, எதிர்மறை வாக்கியம். கவிதா கவிதை எழுதினாளா, வினா தொடர். கவிதா எழுதுவித்தாள், பிறவினை வாக்கியம். அவ வந்து வேற யாரையோ வச்சு எழுத வச்சிருக்கான்னு அர்த்தம். சோ அது பிறவினை வாக்கியம். ஓகேங்களா. அடுத்தது வாசுகி நாளை வருவாள். இது என்ன வாக்கியம் அப்படின்னா செய்வினை வாக்கியம். வாசுகிங்கிற எழுவாய் ஒரு செயலை செய்யுது. என்ன செயல்? நாளைக்கு வருது. சோ அதுவாதான் வருது. ஓகேங்களா. அதனால இது என்னது தன்வினை வாக்கியம். இந்த இடத்துல செய்வினையான்னு நீங்க தேடணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த கன்ஃபியூஷனே வராது. எப்ப உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும்னா எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை இந்த மூன்றும் வந்து அதற்கப்புறமா அது தொடர்ல பயனானது மற்றவரை சென்றடைந்தால் அது செய்வினை. பயன் மற்றவரை செய்யல போய் அடையல அப்படின்னா அது தன்வினையாவே தான் அமையும், எந்ததான் இந்த மூன்றும் அமைந்தாலும் கூட. ஓகேங்களா. அடுத்தது உன் திருக்குறள் நூலை தா அப்படிங்கிறோம். வேண்டுதல் பொருள்ல வருது. வேண்டுதல் பொருள்ல வருதுன்னா அது கட்டளை வாக்கியம்னு சொல்லலாம், விளைவு வாக்கியம்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ உன்னுடைய திருக்குறளை தா அப்படின்னா குடு அப்படின்னு நம்ம கட்டளை இடுறோம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்ப அது கட்டளை தொடரா அமைது. இதுவே விளைவு தொடர்னு கொடுத்திருந்தா விளைவு தொடர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா புக்ல வந்து விளைவு தொடர்னு கொடுத்திருப்பாங்க. கட்டளை தொடர் எல்லாமே விளைவு தொடருக்கு கீழே தான் வரும். அடுத்தது பின்வருவனவற்றில் வினா தொடர்கள் எல்லாமே வினா தொடர் தான். அதுலயும் ஏவல் வினா தொடர் எதுன்னு கேக்குறாங்க. ஏவல் அப்படின்னா ஒரு செயலை செய்யுமாறு பணிக்கிறது. ஓகேங்களா. சப்ப ஆகு பெயர் என்றால் என்னன்னா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அவ்வளவுதான். இதுல இதை செய் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லல. நீ வரிசையில் நிற்க மாட்டாயானா ஒரு செயலை நம்ம செய்யலையா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப இது வந்து ஏவல் வினா தொடர். ஓகேங்களா. இன்னும் உட்பாவிற்கு பொருள் யாதுன்னா இது ஜஸ்ட் ஒரு கொஸ்டின், அவ்வளவுதான். ஏவல்லாம் இல்ல. இங்க இதை பண்ணு, இதை பண்ணலையா அப்படின்னு நான் ஏவலா இல்ல. இதோட பொருள் என்னப்பா அப்படின்னு தான் கேக்குறேன். தமிழ் புத்தகம் உன்னிடம் தானே இருக்கிறது, உங்ககிட்ட தானே இருக்கு, நீ வச்சிருக்கியா, நீ வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏவல. ஓகேங்களா. அடுத்தது செயற்பாட்டு வாக்கியம். செயற்பாட்டு வாக்கியம் எல்லாருக்குமே முன்னாடி பல முறை சொல்லியாச்சு. கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது. அப்ப இதுதான் செயற்பாட்டு வாக்கியம், மத்த எதுவுமே கிடையாது. இது வந்து எதிர்மறை வாக்கியம். எழுதவில்லை எதிர்மறை வாக்கியம். எழுதினாலா வினா வாக்கியம். இங்க இடத்துல கவிதா கவிதை எழுதப்பட்டது மேம், பட்டது வெளிப்பட்டு வந்திருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல வந்து என்னன்னா எழுவாய் வந்து கருத்தாவாக இந்த இடத்துல வெளிப்பட்டு வந்து படுங்கிறது துணை வினையாக பட்டதுன்னு மாறி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது செயற்பாட்டு வினை வாக்கியம். ஓகேங்களா. இது வந்து தொடர்லயே பொருள் வந்து தவறாக வர மாதிரி வருது. கவிதா கவிதை எழுதப்பட்டது அப்படின்னா கவிதா கவிதை எழுதினாலா இல்ல கவிதை கவிதாவால் எழுதப்பட்டதா அப்படின்ற மாதிரி அந்த பொருளானது சரியா வராது. ஓகேங்களா. இதுல ரெண்டு பெயர் சொல்லானது இடம்பெற்றிருக்கு. இந்த ரெண்டு பெயர் சொல்ல ஏதாவது ஒண்ணு கருத்தாவா மாறணும். இந்த எழுதப்பட்டது யார் எழுதுனாங்க, கவிதை எழுதுச்சா கவிதா எழுதுச்சா அப்படிங்கிற அந்த கருத்தால் எது அப்படிங்கிறது வெளிப்படையா, அதாவது தெளிவா தெரியல. இந்த மாதிரி வந்தாலே இது வாக்கிய அமைப்பை தவறானது, அதனால இது தவறு. ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் நம்ம பட்டதுன்னு இருக்கு, நீங்க என்ன சொன்னீங்க, பட்டதுன்னு இருந்தா அது செயற்பாட்டு வினைன்னு வந்து
கேட்பீங்க. பட்டதுன்னு இருந்தா மட்டும் செயல்பாட்டு வினை கிடையாது. ஒரே தொடர்ல இந்த மாதிரி 2 பெயர்ச்சொற்கள் வெளிப்பட்டு வருதுன்னா அந்த பெயர்ச்சொல்ல ஏதாவது ஒண்ணு கருத்தாவாக வெளிப்படணும். அப்ப கருத்தாவா ஒரு பெயர்ச்சொல் கருத்தாவா வெளிப்படணும் அப்படின்னா ஆள்ங்கிற 3ஆம் வேற்றுமை உருவு அதனோட இணைந்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அது சரியான வாக்கிய அமைப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது தவறு. ஓகேங்களா? எவ்வளவு அழகான மலர், இது என்னது? உணர்ச்சி வாக்கியம். வேலன் நேற்று படித்தான், இது என்ன வாக்கியம் அப்படின்னா தன்வினை வாக்கியம். வேலன் நேற்று படித்தான், அவன் படித்ததுனால யாருக்காவது பயனா? அவனுக்கு மட்டும்தான். சோ அப்ப அது என்னது? தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? வேற யாருக்கும் பயன் கிடையாது. ஒரு எழுவாய் செயலை செய்தாலும் கூட அந்த செயலினால் பயன் பிறருக்கு கிடையாது, அவனுக்கு மட்டும்தான். சோ அதனால அது தன்வினை வாக்கியம். ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, இப்ப அப்பா சொன்னாருங்கிறது தன்வினை வாக்கியமான கிடையாது, அது செய்வினை வாக்கியம். அப்பாங்கிற எழுவாய் இருக்கு, பயனிலை சொன்னாருங்கிறது இருக்கு, எழுவாய் பயனிலை மட்டும்தான் இருக்கு. சோ ஆனா அவர் சொன்னதுனால அவர் யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்களும் பயனடைகிறாங்க, அதனால அது செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? ஆனா அதுவே இங்க பாருங்க, வேலங்கிற எழுவாய் படிக்குது, ஒரு பயனிலைய செய்யுது. சோ எழுவாய் பயனிலை தான் இங்கேயும் அமைந்திருக்கு. ஆனா இந்த செயல்னால பயன் எழுவாய்க்கு மட்டும்தானே தவிர வேற யாருக்கும் கிடையாது. அதனால இது தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? இதனாலதான் நான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எழுவாய் பயனிலை மட்டும் வந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் பயனானது பிறரை சென்றடைந்தால் அது செய்வினை வாக்கியம், பயனானது பிறரை சென்றடையவில்லை என்றால் அது தன்வினை வாக்கியம். அதே மாதிரி எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை இந்த 3 ஒரு தொடரில் அமைந்தாலும் கூட அதேதான், பயன் பிறரை சென்றால் மட்டுமே அது செய்வினை வாக்கியம், பயன் பிறரை சென்றடையவில்லை என்றால் அது தன்வினை வாக்கியம் தான். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த ஃபார்ம்ல இருந்தாலே செய்வினைங்கிறீங்க, தப்பு. பயன் பிறருக்கு போனாதான் அது செய்வினை. ஓகேங்களா? அடுத்தது பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது தான் பிறவினை வாக்கியம். ஏன்னா இங்க தந்தை படிக்கல, தந்தை என்ன பண்ணிருக்காரு? மகனை படிக்க வச்சிருக்காரு. அப்ப எழுவாய் அந்த செயலை செய்யல, எழுவாய் வேறொருவரை வைத்து செஞ்சிருக்கு. அப்ப இந்த தொடர் தான் பிறவினை வாக்கியம். மத்ததெல்லாம் வராதா அப்படின்னா தந்தை மகனை நன்றாக படிக்கப்பட்டது அப்படின்றாங்க. இது தொடர் அமைப்புல தவறு. ஏன்னா படிக்கப்பட்டது தூ அப்படிங்கிறது அக்ரிணை பொருளை குறிக்க வரும். இங்க தந்தைங்கிறது உயர்திணை, அதனால இந்த தொடர் தவறு. அதே மாதிரிதான் இங்கேயும் படிக்க வைக்கப்பட்டது தப்பு, படிக்க வைத்தார் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா வைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு அக்ரிணையை குறிப்பிடக்கூடியது, தந்தைங்கிறது உயர்திணை, மனிதர். ஓகேங்களா? அடுத்தது இதியானம் தப்பு, இது கரெக்ட் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் தவறு. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தான் அப்படின்னா தந்தை அப்படிங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமாக வரக்கூடிய ஒரு பெயர் சொல். சோ அப்ப அந்த பெயர் சொல்லுடைய வினைமுற்று விகுதியானது ஆர் அப்படின்னு தான் முடியணுமே தவிர ஆண் அப்படிங்கிற ஒரு ஆண்பால் வினைமுற்றை கொண்டு ஆண் தான் இருந்தாலும் இந்த இடத்துல மரியாதை நிமித்தமானது இடம்பெற்றிருக்க வேண்டும், அதனால இது தவறு. ஓகேங்களா? சோ அதனால இது பார்த்துக்கோங்க. இங்க இருக்கிறதுலயே படிக்க வைத்தாருங்கிறது இதை விட இது எக்ஸாக்டா கரெக்ட், அப்ப அதுதான் கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பிறவினை வாக்கியம் எதுன்னு கேக்குறாங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தாருங்கிறதா பிறவினை வாக்கியம். ஏன்னா தந்தை அந்த செயலை செய்யல, தந்தை தன்னுடைய மகனை வைத்து அந்த செயலை செய்ய வச்சிருக்காரு. பந்து உருண்டது தன்வினை வாக்கியம். அவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினை வாக்கியம். மணிமேகலை யார்? வினாத்தொடர். ஓகேங்களா? அடுத்தது சாலவும் நன்று, சாலங்கிறது உரிச்சொல், அப்ப இது உரிச்சொற்றொடர். சக்தி கவிதை இயற்றினாள், சக்தி எழுவாய், கவிதை செய்யப்படு பொருள், இயற்றினால் பயனிலை, 3ம் அமைந்திருக்கு. சக்தி தான் கவிதை இயற்றிருக்கா, அந்த கவிதையை மற்றவர்கள் படித்து பயன்பெற்றிருப்பார்கள், மற்றவர்கள் படித்து இன்புற்றிருப்பார்கள். சோ அவள் செய்த செயலினால் பயன் பிறரையும் சென்றடைந்திருக்கும். சோ அதனால இது என்னது? செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? அடுத்தது பொற்சொடி, பொற்கொடி, பொம்மை செய்வித்தால், செய்வித்தால் செய்தால் அப்படின்னா அது தன்வினை வாக்கியம், செய்வித்தால் அப்படின்னா பொற்கொடி வேற யாரையோ வச்சு பொம்மையை செய்ய வச்சிருக்கா, அப்ப அது என்னது? பிறவினை வாக்கியம். அடுத்தது அடர்ந்த மரம், எவ்வகை வாக்கியம்? மரம் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், இதற்கு முன்னாடி ஒரு எச்சமானது அமைந்திருக்கு, அது என்னது? அடர்ந்த. அப்ப ஒரு பெயர்ச்சலுக்கு முன்னாடி ஒரு எச்சம் அமைந்தால் அது பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. அப்ப இது பெயரெச்ச தொடர். கவிதா நேற்று வந்தாள், கவிதா நேற்று வந்தா, அவ்வளவுதான், பயன் அவளுக்கு மட்டும்தான். எழுவாய் பயனிலை வந்திருக்கு, இந்த இடத்துல கவிதாங்கிறது எழுவாய், வந்தாங்கிறது பயனிலை. பயனானது எழுவாய்க்கு மட்டும்தான் போயிருக்கே தவிர வேற யாருக்கும் கிடையாது. சோ அதனால இது என்னன்னா ஒரு தன்வினை வாக்கியம் தான். ஓகேங்களா? அடுத்தது செயபாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. இதுல எது செயபாட்டு வாக்கியம் அப்படின்னா உரை அமுதாவால் படிக்கப்பட்டது. 3ஆம் வேற்றுமை உருவான ஆள்ங்கிறது ஒரு பெயர் சொல்லோடு இணைந்து கருத்தாவாக ஒரு தொடரில் அமைந்து படு அப்படிங்கிற ஒரு வினையானது துணை வினையாக இடம்பெற்றால் அது செயபாட்டு வினை வாக்கியம். அமுதா உரையை படித்தால் இது என்னது? செய்வினை வாக்கியம். ஓகேங்களா?
அமுதா உரையை படிப்பித்தால், இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறவினை வாக்கியம். நிறைய பேர் இத செய்வினைன்றாதீங்க. படிப்பித்தால் இவ செய்யல, வேற யாரையோ செய்ய வச்சிருக்கா, இப்ப பிறவினை வாக்கியம். அமுதா உரையை படி, கட்டளை தொடர். அடுத்தது பிறவினை வாக்கியம் எதுன்னு கேக்குறாங்க. செல்வி நேற்று வருவித்தால் அப்படிங்கறதா பிறவினை வாக்கியம். வீங்கிற விகுதி வந்திருக்கு பாருங்க. அதனால ஏன்னா செல்வி நேற்று வருவித்தால்னா செல்வி நேற்று வரல, வேற யாரையும் வர வச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். செல்வி நேற்று வந்தால்ங்கிறது தன்வினை வாக்கியம். அதுவே செல்வி நேற்று வருவித்தால்ங்கிறது என்னது? பிறவினை வாக்கியம். செல்வி நேற்று வரவில்லை, எதிர்மறை வாக்கியம். செல்வி வா, அழைக்கிறோம். அழைத்தல் பொருட்ல வருதுன்னா விளைவு தொடர்ல வரும். ஓகேங்களா? அடுத்தது பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. இதுல எது கரெக்டானது அப்படின்னா செய்வித்தனர், விபி விகுதி வரணும். சோ அதனால இதுதான் வந்து சரியானது. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படின்னா அவங்க செய்யல, வேற யாரையோ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இதுதான் பிறவினை வாக்கியம். மத்ததெல்லாம் ஆய்வு செய்தார்கள் அப்படின்னா அவங்களே செய்யறாங்கன்னு அர்த்தப்பா. இது வந்து என்னன்னா தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் மொழியியல் அறிஞர்கள் ஆய்வு திராவிட மொழிகளை ஆய்வு செய்கிறார்கள் அப்படின்னு வருதா. மொழியியல் அறிஞர் ஆய்வு செய்தார்கள், இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஓகேங்களா? செய்தார்னா முடிஞ்சது சொல்லுது, செய்கிறார்னா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவும் தன்வினை வாக்கியம் தான். ஆய்வு செய்தனர்னா முடிந்துருச்சு, ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அப்ப இதுவும் தன்வினை தான். ஏன்னா இங்க யார் ஆய்வு செய்யறாங்க? மொழியியல் அறிஞர்கள். அவங்களேதான் ஆய்வு செய்யறாங்க. ஓகேங்களா? சோ அதனால இது வந்து தன்வினை சாரி, இது வந்து ஆக்சுவலி பிறவினை வாக்கியம், தன்வினை கிடையாது, மன்னிச்சிருங்க. இது வந்து பிறவினை வாங்குற பாருங்க, செய்வினை வாக்கியம். ஏன் செய்வினை வாக்கியம் அப்படின்னா இந்த மூன்றுமே வந்துட்டு மொழியியல் அறிஞர் எழுவாய், ஆய்வு செய்தனர் செய்தார்கள், செய்கிறார்கள், செய்தனர், இது எல்லாமே பயனிலை. திராவிட மொழிகளை செயல்படு பொருள். இவங்க ஆய்வு செய்யறதுனால இவங்களுக்கு மட்டுமா பயன் அப்படின்னு கேட்டா பயன் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் தான். நம்மளுடைய மொழியின் சிறப்பை நாமும் அறிந்து கொள்கிறோம். அதனால இந்த மூன்றும் செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? அதுவே மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படின்னா அவங்க செயல, அந்த செயலை வேற யாரையோ வச்சு செஞ்சிருக்காங்க. அதனால அது என்னன்னா பிறவினை வாக்கியம். மன்னிச்சிருங்க, தன்வினை வாக்கியம்னு சொல்லிட்டேன், தவறா புரிஞ்சுக்காதீங்க. நான் ஆல்ரெடி மறுபடியும் சொல்றேன், எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை வந்து அந்த எழுவாய் செய்யும் செயலினால் பயன் பிறருக்கும் சென்றடைந்தால் அது செய்வினை வாக்கியம் தான். இங்க மொழியியல் ஆய்வு அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா திராவிட மொழிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க, செய்கிறார்கள், செய்தார்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அவங்க செய்யறாங்க, அவங்க செஞ்சதுனால பயனானது நமக்கும் தான் அடையுது. எதற்காக அவங்க ஆய்வு செய்யறாங்க? நம்மளுடைய மொழியோடைய சிறப்பை தெரிந்து கொள்வதற்காக. அவங்க மட்டும் தெரிந்து கொள்வதற்காகவா அப்படின்னா கிடையாது, நம்மளதான் தெரிஞ்சுக்கிறோம். அவங்க செஞ்சு வச்சதை படிச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதனால பெயரானது நமக்கு வரதுனால இது செய்வினை வாக்கியம். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது, குழந்தையால் எழுதப்பட்டது என்னது? செயபாட்டு வினை வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. குமரன் கம்பராமாயணம் கற்றான், இதுதான் வந்து தன்வினை வாக்கியம். ஏன் அப்படின்னா குமரன் கம்பராமாயணம் கற்றான், அவன் படிக்கிறான், அவன் கம்பராமாயணத்தை படிச்சா அவனுக்கு மட்டும்தான் பயன், வேற யாருக்கும் கிடையாது. ஓகேங்களா? இதுல நீங்க கேட்கலாம், குமரன்கிற எழுவாய், கற்றாருங்கிற பயனிலை, கம்பராமாயணத்தை கற்றார், அப்ப இது செயல்படு பொருள். எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை மூன்றும் வெளிப்பட்டு வந்தாலும் கூட இங்க குமரன் படிக்கிறதுனால பயன் யாருக்கு மட்டும்தானா? அவனுக்கு மட்டும்தானே தவிர வேற யாருக்கும் கிடையாது. சோ அதனால இது தன்வினை வாக்கியம் தான். ஓகேங்களா? குமரன் கம்பராமாயணத்தை கற்பித்தார் அப்படின்னா அவன் கற்கல, வேற யாரையோ படிக்க வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இது வந்து பிறவினை வாக்கியம். குமரன் கம்பராமாயணத்தை கற்கவில்லை, எதிர்மறை வாக்கியம். குமரன் கம்பராமாயணம் கற்றாரா? வினா வாக்கியம். அடுத்தது செய்தி தொடர் எதுன்னு கேக்குறாங்க. கடமையை செய் அப்படிங்கிறது கட்டளை. நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்? வினா தொடர். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், இது செய்தி தொடர். அப்ப இதுதான் ஆன்சர். பாரதியாரின் பாடல்களின் இனிமைத்தான் என்ன? உணர்ச்சி குறி இங்க வெளிப்பட்டிருக்கு. அப்ப இது உணர்ச்சி தொடர். ஓகேங்களா? அடுத்தது வீரர்கள் நாட்டை காத்தனர், இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்வினை வாக்கியம். வீரர்கள்ங்கிறது எழுவாய், காத்தனர்ங்கிறது பயனிலை, எதை? நாட்டை, செயல்படு பொருள். அப்போ வீரர்கள் ஒரு செயலை செஞ்சிருக்காங்க, அந்த செயல்னால ஏற்பட்ட பயனானது வீரர்களுக்கு மட்டும்தான் பயனா அப்படின்னு கேட்டா கிடையாது. வீரர்கள் நாட்டை காப்பாத்தினதுனாலதான் அந்த நாட்டில் உள்ள மக்கள் நிம்மதியாக வாழ முடியுது. சோ அவர்கள் செய்த செயலினால் பயன் மற்றவர்களையும் சென்றடைவதனால் இது செய்வினை வாக்கியம், தன்வினை வாக்கியம் கிடையாது. ஓகேங்களா?
அடுத்தது எழுதிய பாடல். பாடல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி எழுதிய அப்படிங்கிற ஒரு முற்று பெறாத ஒரு வினையானது இருக்கு. அப்ப இது என்ன அப்படின்னா பெயரச்ச தொடர். ஓகேங்களா, ஒரு எச்சம், ஒரு வினைச்சொல் முற்று பெறல அப்படின்னா அதை வந்து எச்சம்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த எச்சமானது பெயர் சொல்லை கொண்டு முடியறதுனால இது பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெயரச்ச தொடர். அடுத்தது பிறவினை வாக்கியம். செங்குட்டவன் தங்கம் வாங்கு வித்தான் அப்படின்னா அவன் வாங்கல, வேற யாரையோ வச்சு வாங்கியிருக்கான்னு அர்த்தம். அப்ப வாங்கு வித்தான். சோ ஒரு செயலை தான் செய்யாமல் பிறரை கொண்டு செய்தால் அது வந்து பிறவினை வாக்கியம். அப்ப இதுதான் வந்து சரியான விடை. நான் இலக்கணம் படித்தேன் அப்படின்னா நான் இலக்கணத்தை படித்தேன் அப்படின்னு அர்த்தம். எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் அமைந்தாலும் கூட நான் இலக்கணம் படிக்கிறதுனால எனக்கு மட்டும்தான் பயன். சோ இதனால வந்து இது வந்து தன்வினை வாக்கியம். ஓகேங்களா, அடுத்தது என்னே தமிழின் இனிமை. கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க, தப்பு. இது வந்து ஒரு உணர்ச்சி தொடர். தமிழ் இயக்கம் நூலை இயற்றியவர் யார்? வினா வாக்கியம். ஓகேங்களா, அடுத்தது எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா, ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறோம். அப்ப இது வந்து வினா வாக்கியம். சமைப்பது தாழ்வில்லை, ஒரு செய்தி தான் சொல்றோம். அப்ப இது வந்து செய்தி வாக்கியம். ஓகேங்களா, அப்ப முதல்ல இருக்கிறது வினா வாக்கியம், இரண்டாவதா இருக்கக்கூடியது செய்தி வாக்கியம். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியானது. ஓகேங்களா, முதல்ல இருக்கிறது வினா வாக்கியம். அப்ப ஆப்ஷன் ஏ தப்பு, ஆப்ஷன் டி தப்பு. சமைப்பது தாழ்வில்லை, எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படல, அதனால ஆப்ஷன் சி தப்பு. ஓகேங்களா, பழந்தமிழர் இலக்கியங்கள், பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்றோம். ஒரு அவல நிலையை பத்தி சொல்றோம். அவல நிலையை பத்தி சொல்லும் பொழுது உணர்ச்சிக்குறி, அதாவது வியப்புக்குறி பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தினாலே அது உணர்ச்சி தொடர் தான். அவலம்ங்கிறது ஒரு வகையான உணர்ச்சி தான். ஓகேங்களா, அப்ப அது உணர்ச்சி தொடர். அடுத்து கோவலன் கொலை உண்டான். கொலைங்கிறது முதல் வினை, உண்கிறது துணை வினையா வந்திருக்கு. உண்கிறது துணை வினையா ஒரு தொடர்ல அமைந்தால் அது வந்து செயபாட்டு வினை வாக்கியம். ஓகேங்களா, அடுத்தது சரியான இணை எதுன்னு கேக்குறாங்க. அவன் திருந்தினான் அப்படின்னா அது என்னது? அவன் திருந்தினான்னா எழுவாய் ஒரு செயலை செஞ்சுக்கிச்சு, அதனால அதுக்கு மட்டும்தான் பயன் அப்படின்னா அது வந்து தன்வினை வாக்கியம், பிறவினை கிடையாது, இது தன்வினை வாக்கியம். அப்ப இது தவறு. ஓகேங்களா, பாட்டு பாடப்பட்டது. இது வந்து என்னது? பாடப்பட்டது, யாரோ ஒரு எழுவாயினால பாட்டு பாடப்பட்டது. இங்க எழுவாய் வந்து மறைந்திருக்கு. ஓகேங்களா, ஆனா பாட்டு செயல்படு பொருள். பாடப்பட்டது, பாடப்பட்டது. இப்ப பாடங்கிறது முதல் வினை, படு அப்படிங்கிறது துணை வினையாக இங்க பட்டதுன்னு வந்திருக்கு. சோ அப்ப இது வந்து என்னன்னா செயல்பாட்டு வினை தொடர் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது தப்பு. ஓகேங்களா, இது வந்து உங்களுடைய புக்ல இருக்கக்கூடியதுதான். பாட்டு பாடப்பட்டது, இந்த இடத்துல அவளால் அப்படிங்கிற அந்த எழுவாயானது மறைந்து வந்திருக்கு. எழுவாய் மறைந்து வரலாம். ஓகேங்களா, அடுத்தது பணம் காணாமல் போனது, என்னது? செயல்பாட்டு வினைத்தொடர். இது சரியானது. ஏன்னா ஆயிற்று, போயிற்று, போனது இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னால இது செயல்பாட்டு வினைத்தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா இது தவறானது. அப்துல் நேற்று வருவித்தான்னா என்னது? வருவித்தான்னா அங்க வரல, யார் யாரையோ வர வச்சிருக்கான். அப்ப இதுதான் வந்து என்னன்னா பிற வினைத்தொடர். அப்ப இதுவும் தவறு. இப்ப சரியான இணை எது அப்படின்னா மூன்றாவது மட்டும்தான் சரியான இணை. ஓகேங்களா, அடுத்தது அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். இதுல ஒரு தொடர் வந்து முழு பொருளை தருது, ஒரு தொடர் முழு பொருளை தரல பிரிச்சா. சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கலவை தொடர்னு சொல்லுவாங்க. இதை முதன்மை தொடர்னு சொல்லுவாங்க, இதை துணை தொடர்னு சொல்லுவாங்க. முதன்மை தொடர் முழு பொருளையும், துணை தொடர் முழு பொருளை தராமல் முதன்மை தொடரை சார்ந்து வந்தால் அது கலவை தொடர். அப்ப இது வந்து கலவை தொடர். ஓகேங்களா, தனித்தொடர் அப்படின்னா ஒரே ஒரு சொற்றொடர் மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க ரெண்டு தொடரா இதை பிரித்து எழுத முடியும். ஓகேங்களா, அதனால இது தனித்தொடர் கிடையாது. தொடர் சொற்றொடர் அப்படின்னா ரெண்டு தொடர் வந்து இணைந்து, அதாவது ஒரே எழுவாய் பல பயன்களை கொண்டு முடிவு பெற்றிருக்கும். சோ அது வந்து தொடர்னு சொல்லுவாங்க. செயல்பாட்டு வினைனா உங்களுக்கே தெரியும். அடுத்தது நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப அது என்னது? வினா தொடர். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? கேள்விதான் கேட்கிறோம். அப்ப இதுவும் என்னதான்? வினா தொடர். அடுத்து சத்யா வீணை வாசித்தார். இது என்ன வகையான வாக்கியம் அப்படின்னா செய்வினை வாக்கியம். சத்யாங்கிற எழுவாய், வாசித்தாள்ங்கிறது பயனிலை, வீணையை அப்படிங்கிறோம் ஐங்கிறது மறைந்து வருது. சோ அதனால இது செய்யப்படு பொருள். எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை வந்திருக்கு, அதனால இது செய்வினை வாக்கியமான கிடையாது. சத்யாங்கிற எழுவாய் ஒரு செயலை செய்து வீணையை வாசிக்குது, அந்த வீணை வாசிக்கிறத கேட்டு மற்றவர்களும் என்ன பண்றாங்க? பயன் பெறுகிறார்கள், அதனால் இது செய்வினை வாக்கியம். ஓகேங்களா, அடுத்தது பந்தை என்னிடம் உருட்டினான். பந்தை என்னிடம் உருட்டினான் அப்படின்னா வேற யாரோ ஒருத்தங்க என்கிட்ட உருட்டி இருக்காங்க. ஓகேங்களா, சோ இங்க என்னிடம் அப்படின்னா நானே உருட்டிக்கல, வேற யாரோ ஒருத்தங்க என்கிட்ட உருட்டி இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? இன்னொருத்தனை வச்சு அந்த செயலை செய்ய வச்சிருக்கேன். சோ அதனால இது என்னது? பிறவினை வாக்கியம். அடுத்தது ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் அப்படின்னா ஒயிலாட்டம்ங்கிற ஒரு கலையில அந்த மக்கள் ஆடக்கூடிய அந்த ஆடுபவர்கள் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு வரிசையா நின்று ஆடுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆடுகின்றனர் அப்படின்னா யார் ஆடுறாங்க?
ஒரு உயிருள்ள ஒரு மக்கள் தான் உயர்திணை தான் ஆடுது. ஓகேங்களா? கலைஞர்கள் தான் ஆடுகிறார்கள். ஓகேங்களா? அப்ப ஆடுகின்றனர் உயர்திணையில தான் வினை முற்றானது வரணும். இங்க ஆடப்படுகிறது ஆடப்படுகிறதுன்னு வருதுல, இந்த ரெண்டுமே வந்து அக்ரிணையை குறிக்கிறதுனால இந்த ரெண்டு தொடரை நீங்க பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஆடுகின்றனர்னா உயர்திணை, ஆடப்படுகிறது அப்படின்னா அக்ரிணை. தூங்குற விகுதி எதுக்கு வரும்னா அக்ரிணைக்கு தான் வரும். சோ யார் ஆடுவாங்க? கலைஞர்கள் தான் ஆடுவாங்க. அப்ப கலைஞர்கள் அப்படிங்கும்போது உயர்திணை, மக்களை குறிப்பிடுது, மனிதனை குறிப்பிடுது. சோ அப்ப இந்த இடத்துல தூங்குற வினை பெற்று வரக்கூடாது. இப்ப மத்த ரெண்டு தொடர் பாருங்க. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுவர் அப்படின்றாங்க. ஆனா இங்க கேக்குறது உங்களுக்கு செயபாட்டு வினை தொடர் கேக்குறாங்க. செயபாட்டு வினை தொடர்னா என்ன பண்ணிருக்கணும்? படு, பட்டது, பெரு, ஆஹ் பெரு, உன் இந்த மாதிரியான துணை வினைகள் அந்த தொடர்ல இடம்பெற்றிருக்கணும். இல்லைன்னா ஆயிற்று, போயிற்று, போனதுங்கிற வினை முற்றானது இடம்பெற்றிருக்கணும். இங்க பாருங்க, ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆட அப்படிங்கிறது முதல் வினை, படுங்கிறது துணை வினையா இங்க வந்திருக்கு. அப்ப இதுதான் வந்து செயபாட்டு வினை தொடர். இங்க அந்த மாதிரி எதுவும் வராதனால தவறு. ஓகேங்களா? அடுத்து தேர்வு எழுதி ஆயிற்று, ஆயிற்று வந்தாலே என்னது? செயபாட்டு வினை வாக்கியம். அடுத்து கோதை தேர்வில் வெற்றி பெற்றார். கோதை தேர்வில் வெற்றி பெற்றாருங்கிறது வினாவானா? இல்ல. கட்டளையானா? இல்ல. உணர்ச்சியானா? இல்ல. ஒரு செய்தி, அவ்வளவுதான். அப்ப செய்தி தொடர். ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இப்ப வேலனால் மூன்றாம் வேற்றுமை உருவு இடம்பெற்றனால் ஒரு பெயர் சொல்லானது கருத்தாவாக வெளிப்பட்டு படுங்கிற ஒரு வினை சொல்லானது துணை வினையாக இந்த தொடரில் அமைந்ததனால் இது வந்து என்னது? செயபாட்டு வினைத்தொடர். விடைத்தாள்களை வருவித்தார். விடைத்தாள்களை வருவித்தார். விங்கிறது வந்து இருக்கு என்னது? பிறவினை வாக்கியம். விடைத்தாள எழுவாய் கொண்டு வரல, இங்க எழுவாய் மறைந்திருக்கு. இப்ப நானே வச்சுக்கோங்களேன், நான் விடைத்தாளை வருவித்தார், இல்ல கபிலன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கபிலன் விடைத்தாளை வருவித்தார்னா கபிலன் கொண்டு வரல, கபிலன் வேற யாரையோ வச்சு கொண்டு வர வச்சிருக்கான். இப்ப அந்த ஒரு செயலை மற்றவர்களை வைத்து செய்ய வச்சிருக்காங்க அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் அப்படின்னா இது என்ன வகையான வாக்கியம்? வினாத்தொடர், பெயர் பயனிலை கிடையாது. அப்ப இது தப்பு. பூக்களை பறிக்காது, இது கட்டளை தொடர். அப்ப இதுதான் வந்து சரியானது. ஓகேங்களா? எவ்வளவு உயரமான மரம்? உணர்ச்சி தொடர். இது வினாத்தொடர் கிடையாது, உணர்ச்சி தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன். இது எல்லாமே என்னன்னா பெயர் பயனிலை தொடர். ஓகேங்களா? ஏன்னா மாணவன்கிற பயனிலை, நாற்காலிங்கிறது பயனிலை. இந்த ரெண்டு தொடர்கள்ல பெயர் சொல்லை பயனிலையாக கொண்டு முடிவதனால் இது பெயர் பயனிலை. இதற்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் தொடரில் வகுப்புலயே கொடுத்திருக்கேன். தயவு செஞ்சு அதை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்தது மலர் உண்டு பெயர் உண்டு, பெயரும் உண்டு. இரு தொடர்களை ஒரு தொடராக மாற்றும் பொழுது எவ்வாறு அமையும் அப்படின்னா மலரும் உண்டு பெயரும் உண்டு அப்படிங்கும் பொழுது மலரும் பெயரும் உண்டு அப்படின்னு மாத்தி எழுதும். ஓகேங்களா? அடுத்தது உருவக தொடரை உருவக தொடருக்கு பொருந்தாத சொல்லை எழுதுக அப்படின்றாங்க. உருவக தொடர் அப்படின்னா என்னன்னா ஊமை ரெண்டாவது அமைந்திருக்கணும். அந்த ஊமையால் விளக்கக்கூடிய பொருள் ஊமேயமானது முதல்ல அமைந்திருக்கணும். இந்த மாதிரி அமையும் பொழுது நடுவுல ஊம உருவானது அமையக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் வந்து என்னன்னா சொல்லுவாங்கன்னா உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முகமதி அப்படின்னா மதி போன்ற முகம்னு அர்த்தம். மதினா உண்மை, எது மாதிரி முகம்ங்கிறது பொருள். ஓகேங்களா? அதாவது மதி போன்ற முகம் அப்படிங்கறத இந்த தொடருக்கான பொருள். மதிங்கிறது என்னது? நிலா. நிலா மாதிரி முகம் இருக்கணுமா? அப்ப நிலாங்கிறது ஓமை, அதனால் விளக்கக்கூடிய பொருள் என்னது? நிலா மாதிரி எது இருக்கணும்? நம்மளுடைய முகம். அப்ப அதுதான் ஓமையம். அந்த மாதிரி இருக்குது. இது உருவகத்தொடர். ஓகேங்களா? முகமலர் அப்படின்னா மலர் போன்ற முகம்னு அர்த்தம். அப்ப மலர்ங்கிறது ஓமை, மலர் மாதிரி இருக்கணும். அப்ப ஊமை மலர் எது? முகம் வந்து அப்படி இருக்கணும். அப்ப அது வந்து ஓமேயம். அடுத்தது முகத்தாமரை, தாமரை போன்ற முகம்னு அர்த்தம். அப்ப இந்த மூன்றும் வந்து ஓமையும் ஓமை அப்படிங்கிற அமைப்புல அமைந்திருக்கிறதுனால உருவகத்தொடர். ஆனா முகமன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? சோ பொருந்தாதது இதுதான். அடுத்தது அப்பா சொன்னார். எவ்வகை வாக்கியம்? அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு, அவர்தான் அந்த செயலை செஞ்சாரு. இருந்தாலும் அந்த செயலால் எழுவாய் பயனிலைன்னு மட்டும் அமைந்தாலும் கூட அந்த செயலால், அப்பா செய்த செயலால், அப்பா சொல்றாருல, அந்த செயலால் பயனானது அப்பாவுக்கு மட்டும் போல அதை கேட்கக்கூடிய மற்றொரு நபருக்கும் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அது செய்வினை வாக்கியம். அடுத்தது நண்பா படி, நண்பன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லானது நண்பாங்கிற ஒரு விழியாக அமைந்திருக்கு. அதனால இது வந்து விழித்தொடர். அடுத்தது தன்வினை தொடரை கண்டறிக. வள்ளி மாலையை தொடுத்தாள், மாலை தொடுத்தாள். இப்ப வள்ளி மாலை தொடுத்தாள்னா அவ தொடுத்துக்கிட்டா, அவ்வளவுதான். அவ வச்சுக்குவா, அவ பயன்பெறுவா, அவ்வளவுதானே தவிர மற்றவர்களுக்கு இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. சோ இதனால இது வந்து தன்வினை தொடர். ஓகேங்களா? வள்ளிங்கிற எழுவாய், தொடுத்தாள்ங்கிற பயனிலை, மாலையை செய்யப்பட பொருளாக அமைந்திருப்பின் கூட வள்ளி ஒரு மாலையை தொடுக்கிறாள். ஓகேங்களா? அவள் தொடுத்ததனால் எனக்கு ஏதாவது பயன்னா அந்த மாலை எனக்கு கிடைக்கலையே, பயன் எனக்கலையே.
ஓகேங்களா, அவளே வச்சிருப்பா. சோ அதனால அது கிடையாது. ஓகேங்களா. தொடுத்திலல் அப்படின்னா எதிர்மறையா சொல்றதுனால இது எதிர்மறை வாக்கியம். வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டதுங்கிறது செயவாட்டு வாக்கியம், செயவாட்டு வினைத்தொடர். மல்லி மாலையால் தொடுக்கப்பட்டது, மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது, இதுவும் செயல்பாட்டு வாக்கியம் தான். ஓகேங்களா. இது மாறி அமைந்தால் வேற ஏதாவது ஒரு வாக்கியமா அமையுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது நான் அதே தொடர் இலக்கண வகுப்புலயே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வள்ளியால் எழுவாய் இங்க வந்திருக்கு, மாலை வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது செயல்படு பொருள், இந்த இடத்துல பயனிலை வந்திருக்கு. இங்க மாலை செயல்படு பொருள் முதல்லையும் எழுவாய் பின்னாடியும் பயனிலை இப்படி வந்திருக்கு. ஒரு தொடர்ல இந்த மாதிரி எழுவாய் பயனிலை, எப்பவுமே எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை இந்த வரிசையில தான் அமையுமானா அப்படிலாம் அவசியம் கிடையாது. செயல்படு பொருள் முன்னாடியும் எழுவாய் பின்னாடியும் பயனிலை கடைசியாவும், இல்ல பயனிலை முன்னாடி எழுவாய் பின்னாடியும் அமையலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் அமையலாம். இதையுமே உங்களுக்கு இந்த லெசன்ல கொடுத்திருக்காங்க, தயவு செய்து பாருங்க. ஓகேங்களா. ஏன்னா இங்க பாருங்க, இதுதான் இந்த முதல் லெசன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா. சோ இந்த ரெண்டுமே செயல்பாட்டு வினைத்தொடர் தான். ஓகேங்களா. அடுத்தது செயல்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. பாட்டு அவளால் பாடப்பட்டது, அவளால் பாடப்பட்டது செய்பாட்டு வினை வாக்கியம். அவள் பாட்டு பாடினாள், இது என்ன வாக்கியம்னா செய்வினை வாக்கியம். ஓகேங்களா. ஏன்னா அவள் பாட்டு பாடினால்னா அவள்ங்கிற எழுவாய் தான் பண்ணுது, ஆனா அதனால பயனிலை மற்றவர்களும் கேட்டு மகிழ்றாங்க, அதனால இது செய்வினை வாக்கியம். பாட்டு அவள் பாடினாள், இதுவும் செய்வினை வாக்கியம். பாடினால் அவள் பாட்டு, இதுவும் செய்வினை வாக்கியம். இந்த மூன்றுமே செய்வினை வாக்கியம். ஓகேங்களா. ஒரு செயலை ஒரு பெண் செய்கிறாள், அந்த செயலினால் பயனானது அவளை மட்டும் சென்றடையவில்லை, மற்றவரையும் சென்றடைவதனால் இந்த மூன்றும் செய்வினை வாக்கியம் தான். இந்த இடத்துல எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை அப்படிங்கிறது இடம் மாறி இருக்கு. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் எழுவாய் செயல்படு பொருள் பயனிலைன்னு அமைந்திருக்கா. இங்க பாருங்க, செயல்படு பொருள் எழுவாய் பயனிலைன்னு அமைந்திருக்கு. இங்க பயனிலை எழுவாய் செயல்படு பொருள் அமைந்திருக்கு. ஒரே இதுதான், ஷஃபில் ஆகி வர்றதுனால தொடரோட பொருளா மாறல, அதே பொருள் தான். சோ இது செய்வினை வாக்கியம். இந்த ஒண்ணுதான் செயல்பாட்டு வினை வாக்கியம். அடுத்தது கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது, கமலாவால் படிக்கப்பட்டது என்னது செயல்பாட்டு வினைத்தொடர். வற்றல் தின்றான், இது என்ன அப்படின்னா வற்றல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர். ஆனா இந்த இடத்துல வற்றல் தின்றான் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கல, தின்னாங்கிறாங்க. அப்ப அந்த தொழிலினால் ஆன இன்னொரு பொருளை குறிப்பிடுது, அதனால இதை தொழிலாகு பெயர்னு சொல்லுவாங்க. ஆகு பெயர் வகுப்புல இதையும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கோம், பாத்துக்கோங்க. அடுத்து தேர்ந்தெடுக்க, இதுல எது பொருந்தாதது அப்படின்றாங்க. வரைந்த ஓவியம், ஓவியம்ங்கிறது பெயர் சொல், அப்ப வரைந்தன்னு சொல்றாங்க. சோ அப்ப வரைந்த அப்படின்னா ஒரு எச்சம், அப்ப இது பெயரெச்சத்தொடர், இது சரியானது. சென்றனர் வீரர், சென்றனர் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. ஒரு வினைமுற்று ஒரு தொடர்ல முதல்ல அமைந்துச்சு அப்படின்னா அது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொற்றடி வந்தால் அப்படின்னா பொன்னால் ஆன வளையலை அணிந்த ஒரு பெண் வந்தால் அர்த்தம். இது அன்மொழி தொகை, இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அப்ப இதுவும் சரியானது. நண்பா படி அப்படிங்கிறது விழித்தொடர், நண்பன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லானது நண்பா அப்படிங்கறத அழைக்கும் பொருட்டாக அழைப்பதனால் இது விழித்தொடர், உரிச்சொற்றொடர் கிடையாது. அதனால இதுதான் தவறானது, பொருந்தாதது இதுதான். அடுத்தது தன்வினை தொடரை கண்டறிக. இதுல எது தன்வினை அப்படின்னா அகமது நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை. ஏன்னா அவனே வந்தான், அவ்வளவுதான், பயன் யாருக்கும் கிடையாது. ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்து, அகமதுங்கிற ஒரு எழுவாய் வருது, அப்ப வரங்கிற அந்த செயலை செய்து அவன் அதனால வேற யாருக்கும் பயன் இல்லை, அவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்திருக்கான், அவ்வளவுதான். ஓகேங்களா. அப்பா நேற்று வருவித்தார், வருவித்தார் அப்படின்னா பிறவினை வாக்கியம். ஓகேங்களா. எவ்வளவு உயரமான மரம், உணர்ச்சி தொடர். பூக்களை பறிக்காது, கட்டளை தொடர். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. அதுல செயல்பாட்டு வினை தொடர் எதுன்னு கேக்குறாங்க. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா. படுங்கிற அந்த ஒரு வினை சொல்லானது துணை வினையாக, செய்யங்கிறது முதல் வினையாக, படுங்கிறது துணை வினையாக அமைந்ததனால் இதுதான் செயல்பாட்டு வினை. ஓகேங்களா. பத்திரம் பதிவு செய்தான், இது என்ன வாக்கியம் அப்படின்னா தன்வினை வாக்கியம். பத்திரம் பதிவு செய்யவில்லை அப்படிங்கும் பொழுது எதிர்மறை வாக்கியம். பத்திரம் பதிவு செய்தால் தன்வினை வாக்கியம். ஓகேங்களா. அடுத்தது கவிதா பாடம் படித்தால் தன்வினை வாக்கியம். கவிதா எழுவாய், படித்தால் பயனிலை, பாடத்தை செயல்படு பொருள். என்னதான் இருந்தாலும் கவிதா பாடம் படிக்கிறேன்னா அவளுக்கு தான். இப்ப நான் பாடம் படிக்கிறேன், நான் ஒரு லெசன் படிக்கிறேன்னா எனக்கு தான் பயன் தருமே தவிர உங்களுக்கு பயன் தராது. அப்ப எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை அமைந்தும் கூட பயனானது பிறருக்கு அல்லாமல் எழுவாய்க்கு மட்டுமே அமைவதனால் இது தன்வினை வாக்கியம். ஓகேங்களா. அடுத்தது கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. கவிதாவால், ஆல் மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வருவதனால் ஒரு பெயர் சொல் கருத்தாவாக மாறுகிறது. அடுத்தது படிக்கப்பட்டது, படிக்கங்கிறது முதல் வினை, படுங்கிறது இந்த இடத்துல துணை வினையாக பட்டது என மாறி வந்துள்ளது, அதனால் இது செயல்பாட்டு வினை வாக்கியம். அடுத்தது பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கறதா பிறவினை வாக்கியம். ஓகேங்களா. ஒரு எழுவாய்
அது செய்யல வேற யாரையோ வச்சு கொண்டு வர வச்சிருக்கு. அப்ப வருவித்தார். மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான். அவனா போயிருக்கான், அவ்வளவுதான். அது தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர். ஓகேங்களா? இப்ப பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர். இது ஒரு செய்தி தொடர்னு சொல்லலாம். அவர்கள் நன்றாக படித்தனர். இது வந்து தன்வினை தொடர். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பிறவினை தொடர்க்கான இது. அடுத்தது கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருந்தாத இணையை கண்டறிக. இதுல வந்து நீங்கள் கட்டளை இடுங்கள், நீங்கள் கட்டளை இடுங்கள், நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி வருதா? சோ இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க செய்யற அந்த செயல்னால பயன் எங்களுக்கும் வந்தடையுது அப்படிங்கறதுனால இது செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? இது சரியானதுதான். சட்டி உடைந்து போயிற்று, போயிற்று அப்படின்னு வந்தாலே இது செயற்பாட்டு வினை வாக்கியம். அதுவும் கரெக்ட். அவன் திருந்தினான் அப்படின்னா எழுவாய் அதுவே தெரிஞ்சுக்கிச்சு, பயனிலே அதுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. சாரி, எழுவாய் திருந்துச்சு. இப்ப கபிலன் திருந்தினான்னா, கபிலன் திருந்தினா அவனுக்கு தான் நல்லது, எனக்கு எந்த நல்லதும் கிடையாது. ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்யுது, அந்த செயல்னால பயன் அதுக்கு மட்டும் வந்துச்சுன்னா அது தன்வினை வாக்கியம். அப்ப இதுவும் சரியா அமைந்திருக்கு. வெந்நீர் ஆறுகிறது அப்படின்னா இதுல வெந்நீர்ங்கிறது ஒரு அக்ரிணை, ஆறுகிறதுங்கிறது அக்ரிணை வினைமுற்று. சோ இதுல வெந்நீர் ஆறுதுன்னா அதுவாத்தான் ஆறுகிறது, அத நான் போய் ஆத்துல. ஓகேங்களா? சோ அதுவே வச்ச இப்ப சுடுதண்ணி வைக்கிறீங்க ஒரு பாத்திரத்துல, சோ அதுவாதான் ஆறுமே தவிர உட்காந்து நீங்க போய் விசிறுனாதான் ஆறுங்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் போனா அதுவாவே ஆறி போயிடும். சோ இப்ப இது வந்து வெந்நீர் அதுவாத்தான் ஆறுமே தவிர நம்ம எதையும் செய்யறது இல்ல. வெந்நீர் போய் இன்னொருத்தவங்களை வச்சு ஆற வைக்கிறதுலாம் கிடையாது. சோ இது பிறவினை எல்லாம் கிடையாது, தன்வினை வாக்கியம் தான். சோ அதனால இந்த 4வது தொடர் தான் வந்து பொருந்தாதது. இதுல நிறைய பேருக்கு உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, நீங்கள் கட்டளை இடுங்கள் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியமா அப்படின்னு கேட்பீங்க. ஒருவேளை இந்த இடத்துல வேற எதுவுமே இல்ல, ஒரு ஏவல் பொருள்ல கட்டளை தொடர் அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா இது செய்வினை வாக்கியமாகவும் அமையும். ஓகேங்களா? இதே மாதிரி செய்வன திருந்தச்சை அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்கு. இது என்ன வகையான வாக்கியம் அப்படின்னா அதுவும் வந்து செய்வினை வாக்கியம். இதை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் கட்டளை இடுங்கள், ஒரு எழுவாய் ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த செயல் எழுவாய் செஞ்சுச்சுன்னா அதோடைய பயனை மற்றவர்களுக்கும் சென்றடையும். சோ நீங்கள் கட்டளை இடுங்கள், நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம் அப்படிங்கிற பொருள். அப்ப எழுவாய் சொல்றதுனால அந்த அது சொல்ற அந்த சொல்லுதல்ங்கிறதா செயல், அது செஞ்ச அந்த செயல்னால அதுக்கு மட்டும் பயனடையல, மற்றவர்களும் அந்த செயலை அந்த கட்டளை ஏற்று பின்பற்றுகிறார்கள், அதனால பயன் மற்றவர்களையும் வந்தடைவதனால் இது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். இதுல பொருந்தாதது 4வதுதான். ஓகேங்களா? சோ இன்றைய வகுப்புல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சின்னு ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1 தொடர் இலக்கணத்துக்கான, அதாவது இந்த லெசனுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். அதை போய் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுடைய டவுட் 99% கிளியர் ஆயிடும். நான் வந்து 100% சொல்லல, 99% கிளியர் ஆயிடும். ஒரு சிலருக்கு 100% கிளியர் ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படின்னு இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிறது இல்லாம இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த பிவைக்யூ சீரியஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கோம். தமிழ்ல டாபிக் வைஸ் பிவைக்யூ சீரியஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் கான்செப்டை கம்பைன் பண்ணி நியூ புக் ஓல்டு புக்ல இருக்கக்கூடியதை கம்பைன் பண்ணி ஒரே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதும் இந்த பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு. சோ அதனால இந்த 2 பிளேலிஸ்டையும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்களுக்கு பயனளிக்குமாறு இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க, அவங்களும் பயன்பெறட்டும். For more videos, stay tuned with BA Book. Thank you.